ஓம் சாந்தி. 9/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொருவருடைய நாடியையும் பார்த்து முதலில் அவருக்கு அல்ஃபு தந்தை மீது ஃபர்ஸ்ட் நிச்சயம் செய்வீங்கள்ன்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் அவங்க நாடியை பாருங்க, பார்த்து அவங்களுக்கு கடவுள் மேல அப்பா மேல நிச்சயத்தை ஃபர்ஸ்ட் செய்வீங்கள், அதன் பிறகு மேற்கொண்டு புரிய வைங்கள்ன்றாரு. ஃபர்ஸ்ட் கடவுளே நம்ம சொல்ல வர்றதே நம்பலன்னா அப்புறம் மேற்கொண்டு எல்லா ஞானத்தையும் புரிய வச்சிங்கன்னா வேஸ்ட்ன்றாரு. அப்போ கடவுளை நம்புறாங்க, தந்தைன்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதன் பிறகு நீங்க மேற்கொண்டு புரிய வைங்கள்ன்றாரு. அல்ஃபு தந்தை மீது நிச்சயம் ஏற்படாமல் ஞானம் அளிப்பது என்பது டைம் வேஸ்ட்ன்னு சொல்றாரு. நேரத்தை வீணடிப்பது ஆகுன்றாரு. நீங்க மாட்டம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க மாட்டம் ஞானத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க டைம் தான் வேஸ்ட்ன்றாரு. கேள்வி: எந்த முக்கியமான ஒரு புருஷார்த்தம் முயற்சி ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான அதிகாரி ஆக்கி விடுகிறதுன்றாரு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான புருஷார்த்தம் செய்யணும், அதுதான் நம்மளை அதிகாரி ஆக்குது, நம்மளை சொர்க்கத்துல அதிகாரி ஆக்குது. பதில்: ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான அதிகாரி ஆக்குது. பதில்: உள்முகமாக இருக்கும் தன்மை, அதாவது உள்நோக்கு முகமா இருக்கணும். நம்ம வெளியே எல்லாரும் கூட பேசணும், இருந்தாலும் நமக்குள்ளார அந்த 5 விகாரத்தினுடைய எண்ணங்கள் வருதா, நம்ம யார் கூடயா பேசும்போது நமக்கு கோபம் வருதா, நமக்குள்ளார எந்த உணர்வு வருது, பற்று வருதா, யாரையாவது பற்று வச்சுக்கிட்டு யாரையாவது இது பண்ணிட்டு இருக்கிறோமா, அதாவது அவங்க இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ நமக்குள்ளார அந்த உள்முகமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான முயற்சின்றாரு. இப்போ தன்னைத்தான் பார்க்கணும், வெளியே யாரையும் பார்க்கக்கூடாது, உங்களை பார்க்கணும். நீங்கள் யார்கிட்டயா பேசும்போது உங்களுக்குள்ளார என்னென்ன விகாரங்கள் எண்ணங்கள் ஓடுது அப்படின்றத செக் பண்ணணும். எண்ணத்துல தான் வரும் ஃபர்ஸ்ட், அப்புறமா வார்த்தையில வரும், அதுக்கப்புறம் செயல்ல வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க உள்முகமா இருக்கும் தன்மை இருக்கணும். இதுல தான் ஸ்காலர்ஷிப்பே கொடுக்குறாரு பாபா. நீங்கள் மிகவுமே உள்முகமாக இருக்க வேண்டும்ன்றார். தந்தையோ கல்யாணக்காரி, நன்மை செய்பவர் ஆவார். இப்ப கடவுள் நமக்கு நன்மை தான் செய்யறாரு, நன்மைக்காக தான் ஆலோசனை கூட தருகிறார், அட்வைஸ் கூட நமக்கு எதுக்காக பண்றாரு, நல்லதுக்கு தான் பண்றாரு. யார் அந்தர்முக்கிய உள்முகமாக இருக்கும் யோகி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தேகாபிமானத்தில் கோபித்துக் கொள்வதோ சண்டையிடுவதோ செய்ய மாட்டார்கள் சொல்றாரு பாருங்க. தன்னைத்தான் செக் பண்ணிட்டே இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க, கோச்சிக்க மாட்டாங்கன்றாரு. வெளியே நோக்கு முகமா இருக்கிறவங்க தான் அவங்க என்ன அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்கன்ட்டு அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது, கோச்சிக்கிறது, பேசாம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தேகாபிமானத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அவர்களுடைய நடத்தை மிகவும் ராயலானதாக, கம்பீரமாக, சிறப்பானதாகவும் இருக்கும்னு சொல்றாரு. யார் உள்நோக்கு முகமா இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இவங்க உள்நோக்கு முகமா இவங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனையெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை இருக்கு நம்ம கிட்ட, நம்ம இதை இன்னும் சரி பண்ணணும், நம்ம தப்பிக்கணும், நம்ம லட்சுமி நாராயணன் ஆகணும்னா இந்த குணம்லாம் இருந்தா நம்ம போக முடியுமா அப்படின்ட்டு அவங்க உள்நோக்கு முகமா அவங்களையே அவங்க செக் பண்ணிட்டே இருப்பாங்க பிறகுது. அப்போ அவங்களுடைய நடத்தை மிக ராயலானதாகவும் கம்பீரமாகவும் இருக்குன்றாரு, சிறப்பானதாகவும் இருக்குன்றாரு. மிகவும் குறைவாக தான் பேசுவாங்கன்றாரு. அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அடையக்கூடியவங்க மிகவும் குறைவாக தான் பேசுவார்கள். யஜ்ஞ சேவையில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். யஜ்யத்துல ஏதாவது சேவை இருக்குன்னா அங்க போயிட்டு அதுல ஆர்வமா செய்வாங்கன்றாரு. அவர்கள் அதிகமாக ஞானத்தை திக்கு திக்கு என்று கூறிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். அவங்க வாயில சும்மா அந்த ஞானத்தை சிலர் அந்த கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி ஞானத்தை அதிகமா சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. நினைவில் இருந்து சேவை செய்வார்கள். பாபா நினைவுல இருந்து அவங்க சேவையை மட்டும் செய்வாங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. பெரும்பாலும் பார்க்கப்படுவது என்னவென்றால் கண்காட்சியின் சமாச்சாரங்கள் கூட பாபாக்கு வருகிறது. என்னன்னா, ஆக முக்கியமான விஷயமாகிய தந்தையின் அறிமுகம் பற்றி முழுமையாக நிச்சயம் ஏற்படுத்தாமல் மற்றதை என்னவெல்லாம் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவை ஒருவருடைய புத்தியில் பதிவது கடினமாக உள்ளதுன்னு சொல்றாரு பாபா. ஃபர்ஸ்ட் பாபா யாரு? பாபா யாரு? நம்ம உடலுக்கான தந்தை ஒருத்தர் இருக்கிற மாதிரி உயிருக்கான தந்தை கடவுள். அவர் தான் நம்ம அப்பா. அவரு தான் இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரு தான் இந்த மாதிரி சிருஷ்டி சக்கரம் 5000 வருஷம் சுத்துது, இதுல எத்தனை யுகம் இருக்குது, இப்போ பழைய உலகமா இருக்குது, புது உலகமா ஆக போகுது, நரகம் சொர்க்கமாக போகுது, இதெல்லாம் அவரு சொல்றாருன்னும் போது நம்புவாங்க இல்லையா? நீங்க கடவுளை பத்தியே நீங்க சொல்லாம நீங்க மாட்டுக்கும் இது எல்லா ஞானத்தையும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பதியாது, புத்தியில பதியாது, கடினமாக உள்ளதுன்னு சொல்றாரு. நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் என்றாலும் கூட தந்தையின் அறிமுகமே இல்லைன்னு சொல்றாரு. நல்லா இருக்குன்ட்டு சொல்றாங்க எல்லாரும், கண்காட்சியில வரவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இருந்தாலும் கடவுளோட அறிமுகமே இல்லைன்னு சொல்றாரு பாபா. கடவுள் யாருன்னு தெரியல, ஏதோ நம்ம மட்டும் சொல்றோம்ட்டு கேட்டுட்டு போறாங்க. முதலிலோ தந்தையின் அறிமுகம் தான் வேண்டும் சொல்றார் பாபா. ஃபர்ஸ்ட் பாபா யாரு?
கடவுள் யாரு, அந்த அவர் தான் நம்ம அப்பா, அந்த அறிமுகம் வந்து வேண்டும்ன்றாரு. அப்பனா கண்டிப்பா நம்புவாங்கல்ல. கடவுளை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. கடவுளே கிடைச்சிட்டாருன்னா அப்ப அவர் சொல்ற ஞானம்லாம் அவர் தான் சொல்றாருன்னா அப்ப அந்த ஞானத்தை எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க இல்லையா? கேட்கலன்னா அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அப்ப அவங்கள்ட்ட மேற்கொண்டு பேசுறதே வேஸ்ட்ன்றார் பாபா. தந்தையின் மகா வாக்கியமாவது என்னை நினைவு செய்யுங்கள் தான் சொல்றாரு இல்லையா? நான் தான் பதித பாவனன், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பதித நிலையிலிருந்து பாவனமாக ஆகியோடுவீர்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சா போதும். அதனாலதான் குருநானக் கூட சீக்கிய தர்மத்துல அந்த குரு கிரந்தத்துல சொல்லியிருக்காரு, நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள்ட்டு. அவரை நினைக்க சொல்றாரு, அவ்வளவுதான். கடவுளை நினைச்சாலே போதுன்றாரு. நினைத்தாலே முக்தின்னு அதனாலதான் சொல்றாங்களே, திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அண்ணாமலையார் சிவன், அவரை நினைச்சாலே நமக்கு முக்தி. நினைச்சாலே போதுன்றார், தூய்மையாயிடுவீங்கன்றாரு. இதுதான் முக்கியமான விஷயமே ஆகுன்றார் பாபா. பகவான் ஒருவரே தான் ஆவார். உலகம் உள்ள கடவுள் ஒருத்தர் தான். எல்லா தர்மமும் அல்லா, ஈஸ்வர அல்லா தேரே நாம்ட்டு பாடிட்டீங்க இல்லையா? இப்ப ஈஸ்வரன் அல்லா எல்லாம் ஒண்ணு தானே. அவர் ஒருத்தர் தான், பேர் தான் மாத்தி வச்சிருக்கிறீங்கன்றார். அவரே பதித பாவனர், ஞானக்கடல் சுகக்கடல் ஆவார் சொல்றார். அவர் தான் பதித பாவனரா இருக்கிறார். தூய்மையற்றலை தூய்மையாக்குவார், பாவத்தை நீக்கிறாரு, ஞான கடலா இருக்கிறாரு, ஞானத்துல கடலா இருக்கார், சுக கடல் ஆவார். அவரே உயர்ந்தலும் உயர்ந்தவர். இது நிச்சயம் ஆகிவிட்டது என்றால் பின் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள், வேதங்கள் அல்லது கீதை, பாகவதம் எல்லாமே என்ன ஆயிடும், குறையுள்ளதாக ஆகிடும்ன்றார். இதை மட்டும் நீங்க நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கடவுள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவர் தான் ஞான கடல், அவர் தான் வந்து இப்ப முரளி சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் இங்க ஓடியாந்துருவாங்க. அந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள், வேதங்கள், கீதை, பாகவதம் எல்லாமே குறையுள்ளதா ஆகிடும்ன்றார். பகவானோ இதை நான் கூறவில்லை என்று அவரே கூறுகிறார். கடவுளே சொல்றாருங்க. அவர் என்ன சொல்றாரு, சாஸ்திரம் வேதம்லாம் நான் சொல்லவே இல்லைன்றாரு. அதெல்லாம் மனுஷங்க எழுதுனதுதான்றாரு. என்னுடைய ஞானம் சாஸ்திரங்களே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவை பக்தி மார்க்கத்தின் ஞானமாகும் சொல்லி சிவன் சொல்றாரு. அதெல்லாம் பக்தி மார்க்கத்துல மனுஷங்க எழுதி வச்ச ஞானம் தான் அந்த சாஸ்திரங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நானும் ஞானத்தினால் சத்கதி அளித்து பின் சென்று விடுகிறேன்றார். நான் வரேன், ஒரு முறை தான் வரேன், நான் கையில புக்கெல்லாம் எடுத்துட்டு வரல, சாஸ்திரத்தை பார்த்துலாம் உங்களுக்கு பாடம் எடுக்கல, நான் சொல்றேன், ஞானம் சொல்றேன், அந்த ஞானத்தின் மூலமா உங்களுக்கு சத்கதி கொடுத்துட்டு நான் திரும்பி போயிடுறேன்றார். பிறகு இந்த ஞானம் பெரும்பாலும் மறைஞ்சு போயிடுதுன்றார் பாபா. இந்த ஞானம் அதுக்கப்புறம் மறைஞ்சிடுது இல்லையா? இந்த பிறவி நம்ம இந்த உடலை விடுறோம், அவ்வளவுதான். அந்த உடலை விட்ட பிறகு ஆத்மா போயிட்டு எங்க பறக்குது என்னன்னு தெரிய மாட்டேது இல்லையா? அடுத்து சொர்க்கத்துக்கு போயிடுறோம். அப்ப இந்த ஞானமே மறைஞ்சிருதுன்றாரு. இங்க இந்த மாதிரி நம்ம பாடம் படிச்சோம், இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தார் பாபா, நம்ம படிச்சு தேவதையா மாறணும், எல்லாமே மறந்துடும். ஞானத்தின் பிராப்தி முடிவடைந்த பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் அரை கல்பம் 2500 வருஷம் நீங்க வந்து சொர்க்க சுகத்தை அனுபவிக்கிறீங்க. 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையிறீங்க இந்த ஞானத்தினால. பிராப்தி முடிவடைஞ்ச பிறகு என்ன ஆயிடுது, தேக உணர்வு வந்துடுது. ஆத்ம உணர்வு வந்து தேக உணர்வு வந்த பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகுதுன்றார். தந்தை பற்றிய நிச்சயம் ஏற்பட்டால் தான் இவை பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரமாகும் என்ற பகவானின் வாக்கை புரிந்து கொள்ள முடியும்ன்றார். இப்ப பாபா யாரு, கடவுள் யாருன்ற நிச்சயம் ஏற்பட்டாதான் இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரம், அதெல்லாம் வந்து அந்த பகவானுடைய வாக்கை வந்து புரிஞ்சுக்க முடியுன்றார். ஞானம் மற்றும் பக்தி பாதி பாதி நடக்கிறதுன்றார். 2500 வருஷம் ஞானத்தினுடைய பலன், 2500 வருஷம் பக்தி, பாதி பாதி நடக்குதுன்றார். பகவான் வரும்போது தனது அறிமுகத்தை அளிக்கிறார். 5000 வருடங்களின் கல்பம் ஆகும் என்று நான் கூறுகிறேன்னு சொல்றார் பாபா. அவர் வரும்போது அவரே சொல்றாரு, அவன் அருளால் அவன் தான் வழங்கின்ற மாதிரி 5000 வருஷம் தான் ஒரு கல்பம்ன்ட்டு அவர் தான் சொல்றாரு. நம்மளா சொன்னோம், மனுஷ வழியே கிடையாது, இது வந்து இறைவனுடைய வழி. அவர் தான் சொல்றாரு 5000 வருஷம் தான். அதனால்தான் பைபிள்ல கூட சொல்லியிருக்காங்க, கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல சொர்க்கம் இருந்துச்சுன்னு. இப்ப அவர் வந்து 2000 வருஷம் ஆகுது, இப்ப முடிய போகுது இல்லையா? முடிஞ்ச உடனே அடுத்த 3000 வருஷத்துல வந்துரும், சொர்க்கம் வந்துரும். அதெல்லாம் வந்து அதுல பைபிள்ல கரெக்டா இருக்கு. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கணக்கு தெரியல. 5000 வருஷம் தெரிஞ்சிருந்தா அவங்க இந்நேரம் கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, 5000 வருஷம் எப்ப முடியுதுன்னு தெரியாது. ஆனா கடவுளே வந்து சொல்றாரு 5000 வருஷம் கல்பம் ஆகும்னு சொல்லி அவரே வந்து சொல்றாரு. நான் கூறுகிறேன்னு சொல்றாரு. இது பகவான் வாக்கியம். நானும் பிரம்மாவின் வாய் மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. சிவன் நந்தின்னு நீங்க வந்து பக்தி மார்க்கத்துல வச்சிருக்கிறீங்க, ஏன் நந்தியை வழிபடுறீங்க? நந்தி இல்லாம ஏன் சிவனை நேரா பார்க்க கூடாதா? ஏன்னா அவர் ரதம், அவர் வந்து அந்த உடல்ல வராரு, வந்து அவர் பிரம்மாவை தான் நம்ம நந்தின்னு சொல்றோம். அந்த உடல் ஒண்ணு தேவை, வாய் மூலமா பேசணும். அதனால நான் அந்த உடல்ல வரேன், அவதரிக்கிறேன்றாரு. ஆத்மா பரமாத்மா நான் மேல இருந்து வந்து, நீங்க எப்படி ஒரு உடல்ல இருக்கிறீங்களோ அந்த மாதிரி நானும், எனக்கு ஒரு உடல் தேவை, உங்கள்கிட்ட பேசணும்னா ஒரு உடல் தேவை. அதனால இந்த இவர் உடம்புல அவதரிச்சு வாய் மூலமா புரிய வச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. எனவே பகவான் யார் என்ற முதல் முக்கியமான விஷயத்தை புத்தியில் இப்ப பதிய வைக்கணும்ன்றாரு. இப்ப இதை நல்லா புரிய வைங்க. இதெல்லாம் புரிய வைக்காம நீங்க மாட்டுக்கும் பேசிட்டு இருந்தீங்கன்னா
கேட்குறவங்களுக்கு என்னதான் புரியும்? சும்மா ஏதோ காக்கா பறக்கிற கதை மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? அதான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கடவுள் தான் இதை பேசுறாரு அப்படின்றத புரிய வைங்க. இந்த விஷயம் புத்தியில் பதியாதவரை வேறு எதுவுமே புரிய வைப்பதால் சிறிதும் தாக்கம் ஏற்படாதுன்றாரு. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க புத்தியில யாருக்கும் பதியாதவரை நீங்க என்னதான் புரிய வச்சாலும் கொஞ்சம் கூட தாக்கம் ஏற்படாது. அவங்க எப்பயும் போல பக்தி பண்ணிட்டு எப்பயும் போல கோயிலுக்கெல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. இங்க வரமாட்டாங்க இல்லையா? வந்து கேட்டாலும் ஒன்றும் புரியாது. அதான் சொல்றாரு, முழு உழைப்பே இந்த விஷயத்தில் தான் உள்ளதுன்றாரு. இப்ப முழு உழைப்பே முயற்சியே இதுல தான் இருக்குன்றாரு. தந்தை வருவதே கல்லறையிலேருந்து எழுப்புவதற்குன்றாரு. இப்ப கடவுள் வராரு, எதுக்கு வராரு? எல்லாம் நடைப்புணமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்மளெல்லாம் எழுப்ப வந்திருக்கிறார். கல்லறையிலேருந்து எழுப்புவதற்கு வராரு. அதான் இப்ப முஸ்லீம் தர்மத்துல சொல்லிக்கிறாங்க, கடைசி அல்லாஹ் வந்து கல்லறையிலேருந்து எழுப்புவாருன்ட்டு. அதே இதான் நம்ம எல்லாம் நடைப்பின மாதிரி இருக்கிறோம். நம்மள வந்து பிணம் மாதிரி இருக்கிற நம்மள இப்ப வந்து எழுப்புறாரு. சாஸ்திரங்கள் ஆகியவை படிப்பதாலோ விழித்து கொள்ள மாட்டார்கள். நீங்க மகாபாரதம் ராமாயணம் எதை படிச்சாலும் யார் மாறினாங்க? ஒண்ணும் மாறலையே. திரும்ப திரும்ப அஹிம்சையாவது அஹிம்சை மூலமா தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினாரு காந்தியடிகள். ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரே ஹிம்சை தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? எல்லாம் எதனால? சாஸ்திரம் படிச்சு மட்டும் யார் திருந்தினாங்க இல்லையா? யாரும் திருந்தல. யாரும் விழித்து கொள்ள மாட்டார்கள். பரம ஆத்மா ஜோதி சொரூபம் ஆவார். இப்ப பரமாத்மா எப்படி இருக்கிறாருன்னா ஜோதி சொரூபமா ஆவார் சொல்றாரு. எனவே அவருடைய குழந்தைகளும் ஜோதி சொரூபம் ஆவார்கள் சொல்றாரு. அவரு எப்படி அப்பா எப்படி அப்படிதானே குழந்தை. இப்ப பூனை குட்டி இருக்குன்னா அவங்க அப்பா பூனை பூனை மாதிரி தானே இருப்பாரு. அது மாதிரி அப்பா புள்ளியா இருக்கிறாருன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம உயிர் நம்மளும் புள்ளியா தான் இருக்கிறோம். ஆனால் குழந்தைகளாகிய உங்களது ஆத்மா இப்ப தூய்மையற்றதாக ஆகிடுச்சு. அது காரணமாக ஜோதியை அணைஞ்சு விட்டுள்ளதுன்றார். பாபா ஏத்தன ஜோதி இப்ப அணைஞ்சு போயிருக்கின்றார். தம பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள். முதலில் தந்தையின் அறிமுகம் அளிக்காமல் இருந்து விடும் பொழுது பிறகு என்னெல்லாம் உழைப்பு செய்கிறார்களோ, அபிப்பிராயம் எழுதுமாறு செய்விக்கிறார்களோ அவை எதுவுமே பயன்படுவதில்லைன்னு சொல்லி பாபா சொல்றார். பாபா பத்தின ஒரு அறிமுகம் ஃபர்ஸ்ட் சரியா கொடுக்காம நீங்க மட்டும் ஞானம் சொன்னீங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட். அபிப்பிராயம் எழுதி வாங்கினா கூட வேஸ்ட்ன்றாரு. எனவே சேவையே ஆவதில்லைன்றார். இதனால இன்னும் கூட யாருமே அந்த உண்மையான அறிமுகம் தெரியாம இருக்கு. அதனாலதான் இன்னும் பிரம்மகுமாரிகள் இயக்கம் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன், அங்க ஏதோ ஒரு சேவை நடக்குது அப்படின்னு இருக்கு. இன்னும் இது வந்து கடவுளே நடத்துறாருன்றது இன்னும் பிரத்யட்சமாகல. அதனால எனவே சேவை ஆவதில்லைன்னு சொல்றாரு. நிச்சயம் ஆகியது என்றால் உண்மையில் பிரம்மா மூலமாக ஞானம் அளித்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நிச்சயம் இருக்குன்னா புரிஞ்சுக்குவாங்கல்ல. பிரம்மா மூலமா சிவனே வந்து சொல்லிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? மனிதர்கள் பிரம்மாவை பார்த்து எவ்வளவு குழம்புறாங்க. ஆனா இங்க வர்றவங்களாம் சென்டர்ல பிரம்மா பாபா போட்டோவை பார்த்து குழம்பி போயிடுறாங்க. என்ன இவர் போட்டோ வச்சிருக்கிறாங்க, இவரை வேற பிரம்மான்னு சொல்றாங்க, வயசானவர் போட்டோ வச்சு அப்படின்ட்டு குழம்புறாங்க. ஏனெனில் தந்தையின் அறிமுகமே இல்லை இல்லையா? கடவுளோட அறிமுகம் இல்லாம பிரம்மா பாபா போட்டோவை பார்த்தாலும் குழப்பம் வரும், எல்லார் போட்டோவை பார்த்தாலும் குழப்பம்தான் வரும். பக்தி மார்க்கம் இப்போது கடந்து விட்டுள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பக்தி மார்க்கம் இப்போ வந்து கடந்து போயிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது கடந்து போயிடுச்சு ஏன்னா நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம், அதனால கடந்துடுச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா கலியுகத்தில் இருப்பது பக்தி மார்க்கம்ன்றாரு. மேலும் இப்போது சங்கமத்தில் இருப்பது ஞான மார்க்கம். நம்ம ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோம். நாம் சங்கம யுகத்தினர் ஆவோம் சொல்றாரு பாபா. யாரெல்லாம் அந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறோமோ அவங்க எல்லாரும் சங்கம யுகத்தினர் சொல்றாரு. ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப கடவுளே வந்து நமக்கு ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ராஜா ஆகக்கூடிய யோகம். ஆத்மா வந்து சுயராஜ அதிகாரியா வந்து தன்னுடைய உடல் மனம் அதாவது அந்த கர்மேந்திரியங்கள் மனசு புத்தி சம்ஸ்காரம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, கட்டுப்படுத்துது. ராஜா ஆகுது, ஆத்மா ராஜா ஆகுது இந்த கர்மேந்திரங்களுக்கு. அந்த யோகத்தை தான் இப்ப கத்து கொடுக்குறாரு. அவரை நினைக்க நினைக்க தானா வந்து கண்ட்ரோல்ல வந்துடுது, ஆத்மாபிமானி நிலை வந்துடுது. அந்த பயிற்சி தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. புதிய உலகத்திற்காக தெய்வீக குணங்களை இப்ப நம்ம தாராயணி செய்கிறோம்ன்றாரு. யார் சங்கமேகத்தில் இல்லையோ அவர்கள் நாளுக்கு நாள் தமோ பிரதானமாகி கொண்டே போகிறார்கள். இப்ப வெளி உலகத்துல இருக்கிறாங்கல்ல, நம்ம சங்கமேகத்துல இருக்கிறோம், அவங்களாம் கலியுகம். அவங்க நாளுக்கு நாள் என்ன ஆகிறாங்கன்னா தமோ பிரதானமா ஆயிட்டே போறாங்கன்றாரு. அந்த பக்கம் தமோ பிரதான தன்மை அதிகரித்து கொண்டே போகிறது. இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் அல்லவான்றார். புரிய வைப்பவர்கள் கூட இப்ப வரிசை கிரமமாக தான் உள்ளார்கள். இப்ப இந்த ஞானத்தை வந்து பாபா வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. கருவியா சிலரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. அதுல கூட வரிசை கிரமம் தான் இருக்குதுன்றார். பாபா தினமும் புருஷார்த்தம் செய்விக்கிறார். தினம் தினம் நம்ம எல்லாரையுமே முயற்சி செய்ய தான் வைக்கிறாரு, ஒருத்தவங்களையும் விடுறது இல்ல. நிச்சய புத்தி விஜயந்தி, நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி அடைவார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த ஞானம் கடவுள் தான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு நிச்சய புத்தி இருக்கும் சொல்லுங்க? அதுவே வரிசை கிரமம்னு சொல்றாரு. இதுல யாரு சில பேருக்கு அப்படியே ஆசிலேஷன் வரும்.
உலகம்லாம் அழியுமா? இதென்ன உண்மையா கடவுள் தான் சொல்றாரா? அப்படிலாம் நிச்சய புத்தி இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், கண்டிப்பா தோல்விதான். நம்ம வந்து நிச்சய புத்தி யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது கடவுளே பேசிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றது தான் நடந்துட்டு இருக்குது. உலகம் ஃபுல்லா இப்ப அவர் சொல்றது ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு யார் நம்புறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்கன்னு சொல்றாரு. குழந்தைகளிடம் திக் திக் நிறைய பேசும் பழக்கம் அதிகமாக உள்ளதுன்றாரு. இப்ப ஞானத்தை படிச்சுட்டு யாரும் வாயே மூடுறதில்ல. ஞானத்தையே வாயில சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசும் பழக்கம் அதிகமா உள்ளதுன்றாரு. தந்தையை நினைவு செய்வதே இல்லை. ஆனா பாபா யோகா வந்து கம்மியா இருக்குது. ஆனா ஞானம் மட்டும் வாயில வந்துன்னே இருக்குதுன்றாரு. நினைவு செய்வது மிகவும் கடினமாக உள்ளதுன்றார். பாபா நினைக்கிறது கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா வெளிமுகமா இருக்கிறாங்க. உள்முகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைப்பாங்க. வெளிநோக்கு முகமா இருக்கிறதுனால வாய் தான் பேசிக்கிட்டே இருக்கு, பாபா நினைக்கிறதே இல்லைன்றாரு. தந்தையை நினைவு செய்வதை விட்டு விட்டு தங்களுடையதையே வழவழவழன்னு அதிகமாக கூறிக்கொண்டே இருப்பார்கள் சொல்றாரு. பாபா நினைக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோமா, நம்மளுடைய இதை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கிறோமா, அதிகமா பேசிட்டே இருக்கிறோன்றாரு. தந்தை மீது நிச்சயம் ஏற்படாதிருக்கும் வரை மற்ற படங்களின் பக்கம் கூட்டிச் செல்லவே கூடாதுன்றார். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆத்மா பரமாத்மா, இந்த காரு டிரைவர் இந்த படத்தெல்லாம் புரிய வைங்க. புரிய வச்சு நம்ம ஆத்மா நம்ம உயிர் நம்மளுடைய அப்பா தான் கடவுள், இதெல்லாம் நீங்க ரெண்டு தந்தையினுடைய இதெல்லாம் நேற்று சொன்னார்ல, ரெண்டு தந்தையை பத்தி புரிய வைங்கன்னு. லௌகீக தந்தை பரலௌகீக தந்தை புரிய வச்சுட்டு அதுல நிச்சயம் ஏற்பட்டாதான் நீங்க அடுத்த படத்துக்கே போகணும். ஏணிப்படி சிஷி சக்கரம் இந்த திருமூர்த்திலாம் நீங்க எதுவுமே புரியாம அதுக்குள்ளார எல்லா ஞானத்தையும் சொன்னீங்கன்னா அவங்க ஒண்ணுமே கேட்கறதே வேஸ்ட்ன்றாரு. நீங்க ஞானத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு பாபா. இப்ப வீட்டுல நம்ம எப்படி ஒரு சாப்பாடை வேஸ்ட் பண்றது இல்லையோ அது மாதிரி ஞானத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றாரு. அது கூட வேஸ்டா போயிருன்றாரு. சொல்லுவாங்க ஏதோ கழனிக்கு வேலுக்கு நீர் வேஸ்ட்ன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடக்கூடாது. நம்ம ஞானத்தை கூட நாடி பார்த்து தான் புரிய வைக்கணும். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் புரிய வைக்கணும். புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் புரிய வைக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நிச்சயம் இல்லை என்றால் எதுவுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் சொல்றாரு. இப்ப நிச்சயம் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஞானமே புரியாதுன்றார். தந்தை பற்றிய நிச்சயம் இல்லை என்றால் பின் ஆசி என்ற அடுத்த விஷயங்கள் பற்றி கூற முற்படுவது நேரத்தை வீணடிப்பது, டைம் வேஸ்ட் ஆகுன்றார். கடவுளையே தெரிஞ்சுக்கல, அப்புறம் ஆசையை பத்தி எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? அதனால அதெல்லாம் சொல்றது பேஸ்ட்ன்றாரு. எவருடைய நாடியையும் அறியாமல் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பிகேஸ் என்ன தரம் பண்ணா யார் வந்தாலும் புடிச்சு போட்டுறது, போட்டு ஞானத்தை அப்படியே ஃபுல்லா சொல்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றாரு. நாடியை பார்க்காம புரிய வைக்க கூடாதுன்றாரு. அவங்க வந்து எந்த தர்மம் எந்த மாதிரி நம்ம தர்மத்தை சேர்ந்தவங்கன்னா அப்படியான்னு கேட்பாங்க. யார் துக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கலாம். ஜாலியா வளர்ந்துட்டு இருக்கிறவங்க போய் புரிய வச்சிங்கன்னா அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்களாம் வந்து டக்குன்னு அது மாதிரி நாடியை பார்க்கணும். எந்த அளவுக்கு அவங்க கடவுளை தேடிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பக்தி பண்ணியிருக்கிறாங்க. அதிக பக்தி பண்ணவங்க தான் அதிக ஞானம் எடுப்பாங்க. பக்தி எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துக்கிறவங்க போய் ஞானத்தை சொன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இந்த மாதிரிலாம் நாடி பார்த்து தான் நம்ம வந்து புரிய வைக்கணுன்றாரு. திறந்து வைப்பவர்களுக்கு கூட முதலில் தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும்ன்றாரு. வைப்ரேஷன் பார்க்கணும், நம்ம வைப்ரேஷன் பார்த்து தான் புரிய வைக்கணும். திறந்து வைப்பவர்களுக்கு கூட முதலில் தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். யார் இந்த விஐபிஸ் வந்து அந்த கண்காட்சி திறந்து வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் தந்தையின் அறிமுகத்தை அளிக்கணுன்றாரு. இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஞான கடல் ஆவார். அவரே இந்த ஞானத்தை இப்போதுதான் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். யாரு கடவுள்? அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், சுப்ரீம் சோல். அவர் தான் ஞான கடல். அவர் தான் வந்து இந்த ஞானத்தை சொல்றாரு. இது நாங்க எதுவும் சொல்லலை, அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. சத்தியுகத்தில் இந்த ஞானத்தின் அவசியமே இருப்பதில்லை என்றார். ஏன்னா நம்ம தான் இங்க படிச்சுட்டு அங்க போய் பிராப்தியை தான் அடையிறோம். அதனால அங்க ஞானம்ன்றது அவசியம் இல்லை. பின்னால் பக்தி தான் ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் சத்தியுகம் முடிஞ்சு திரேதாயுகம் முடிஞ்சு பக்தி ஆரம்பமாகிறது. துர்க்கதி அதாவது நிந்தனை செய்து முடித்துவிடும் நேரம் வரும்போது நான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அப்புறம் எப்பெல்லாம் நம்ம வந்து துர்க்கதி அடைஞ்சு கடவுளை திட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா, திட்ட ஆரம்பிச்சு அப்புறமா முடிக்கும் போது தான் பாபா வரார். இன்னும் விட்டா இவங்க நம்மளை திட்டினே இருப்பாங்க, இவங்களும் சுத்தமா வீணா போயிடுவாங்க, ஆத்மால சக்தி குறைஞ்சிடும்னு வந்துட்டார். அரை கல்பம் அவர்கள் நிந்தனை செய்தே ஆக வேண்டியுள்ளதுன்றார். யாருக்கெல்லாம் பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய தொழில் காரியம் பற்றி அறியாமலே உள்ளார்கள்ன்றார். லட்சுமி நாராயணன் பூஜை செய்யறாங்க, விநாயகர் பூஜை செய்யறாங்க, எதுக்கு இவங்களுக்கு போய் பூஜை பண்றோம், இவங்க யாரு, இவங்க காரியம் என்ன, எதுவுமே தெரியாம இருக்கிறாங்கன்றார். குழந்தைகளாகிய நீங்கள் வந்து இப்ப புரிய வைக்கிறீங்க. இப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு பாபாட்ட ஞானத்தை புரிஞ்சுட்டு நம்ம புரிய வைக்கணும். ஆனால் சுயம் தங்களுக்கே பாபாவிடம் யோகம் இல்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க எந்த ஞான பாயிண்ட் புரிய வைக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் யோகா பண்ணுங்கன்றாரு. பாபா நினைவுல பாபா தான் சொல்றாருன்ட்டு ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைவோட நீங்க புரிய வைக்கணும்.
மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்த்து புரிய வைக்கணும். ஒரு யோகா கனெக்ஷனோட புரிய வச்சாதான் அவங்களுக்கு அம்பு மாதிரி தைக்கும் இல்லையா? நீங்களே பாபாட்ட, உங்களுக்கே பாபாட்ட யோகம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும்னு கேட்குறாரு. சிவபாபா என்று கூறுகிறார்கள் என்றாலும் கூட யோகத்தில் முற்றிலுமாக இருப்பது இல்லை என்றால் விக்கிரமங்களும் விநாசம் ஆவதே இல்லை என்றார். இப்போ பாபா பாபான்னு வாயில தான் வருது இல்லையா? இருந்தாலும் பாபாவை நினைக்கிறது இல்லை அப்படின்னா எப்படி பாவம் அழியும்னு கேட்குறாரு. தாரணியும் ஆவதில்லை, அதனால தெய்வீக குணங்களும் நடைமுறையில வர்றதில்லை. எதனால நம்ம மாறுறதே இல்லைன்ட்டு இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு தந்தையை நினைவு செய்வது என்பதே முக்கியமான விஷயமாகன்றாரு. இப்போ முக்கியமான விஷயமே நினைவுதான்றாரு. ஞானம்லாம் படிக்கிறோம், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, டெய்லி படிச்சிடுறோம், பிரச்சனை இல்லை. தாரணையும் ஓரளவுக்கு பண்றோம். ஆனா கடவுளை நினைக்கிறது மட்டும் கம்மியா இருக்குது. அப்பான்னு அன்பா நினைக்கிறது இல்லைன்றார். எந்த குழந்தைகள் ஞானமுடைய ஆத்மாவாக இருப்பதுடன் கூடவே யோகி ஆவதில்லையோ அவர்களிடம் தேகாபிமானத்தின் தன்மை அவசியம் இருக்குன்றார். யாரு ஞானம் இருக்குது, ஞானம் இருக்கிறதோட சேர்ந்து வெறும் முரளி மட்டுமே படிச்சுட்டு இருக்க கூடாது, கூடவே யோகாவும் செய்யணும். யோகியா ஆகிறது இல்லைன்னா அவங்கள்ட்ட தேகாபிமானம் கண்டிப்பா அவசியம் இருக்குன்றாரு. யோகம் இல்லாமல் புரிய வைப்பது எதற்குமே பயனில்லைன்னு சொல்றாரு. நம்ம மாட்ட தேகாபிமானத்துல ஞானத்தை பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கேட்கறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுன்றாரு. இதனாலதான் பூட்டு திறக்கிறது இல்லைன்றாரு. பிறகு தேகாபிமானத்தில் வந்து பிறரை தொல்லைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் சொல்றாரு. சிலர் தேகாபிமானத்துல வந்து என்ன பண்றாங்க, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. குழந்தைகள் நன்றாக சொற்பொழிவு ஆற்றினார்கள் என்றால் தாங்கள் ஞானமுடைய ஆத்மாக்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். சிலர் வந்து நாம நல்லா பேசுறோம், ஞானத்தை நல்லா புரிய வைக்கிறோம்ட்டு அவங்களே நினைச்சுக்கிறாங்க, அவங்களே ஞானமுடைய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஞானமுடைய ஆத்மாக்கள் தான், ஆனால் யோகம் குறைவாக உள்ளது என்று தந்தை கூறுகிறார். சரி நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு ஞானம் இருக்குதான், நீங்க ஞானம் நிறைய படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் நீங்க யோகா கம்மியா பண்றீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யோகத்தில் புருஷார்த்தம் மிகவும் குறைவாக உள்ளதுன்றாரு. நீங்க நினைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்குதுன்றாரு. அது காலையில இருந்து நீங்க சார்ட் வைங்களா, எவ்வளவு நேரம் பாப்பா நினைச்சீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்றாரு. சார்ட் வையுங்கள் என்று தந்தை எவ்வளவு நமக்கு இப்ப புரிய வைக்கிறார். அவர் டெய்லியும் சொல்லிட்டு இருக்கிறாரு, சார்ட் வைங்க சார்ட் வைங்கன்ட்டு. அப்பதானே தெரியும் நம்ம எவ்வளவு நேரம் நினைச்சோன்ட்டு. செக் பண்ணாம நம்ம மாட்டுக்கும் அப்படியே நான் தான் பாபா குழந்தையாட்டல, நான் எதுக்கு நினைக்கணும், நான் சிவசக்தி இணைந்த ஸ்வரூபமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பிரம்மா பாபாவே சொல்றாரு, அவர் நினைக்கிறது சித்தி வீடு மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டம்ட்டு சொல்றாரு. அப்ப அவ்வளோ ஆத்மான்னு புரிஞ்சு அவரை நினைக்கிறது நினைவு நழுவுதுன்றாரு. நம்ம என்னமோ இங்க சொல்லிட்டு இருக்கிறோம், நாள் முழுதும் நான் பாபா தான் நினைச்சிட்டு இருக்கிறேன்ட்டு. அதான் பாபா புரிய வைக்கிறாரு, சார்ட் வச்சு பாருங்க, யோகத்தின் விஷயம்தான் முக்கியமானதுன்னு சொல்றாரு பாபா. இப்ப வந்து ஞானம்லாம் விடுங்க, யோகா தான் முக்கியன்றாரு. குழந்தைகளிடம் ஞானத்தை புரிய வைப்பதற்கான ஆர்வம் இருக்கிறது. ஞானம் என்னமோ எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது மற்றவங்களுக்கு போய் புரிய வைக்கணும்ட்டு, ஆனால் யோகமே இல்லைன்றாரு. இப்ப வந்த பசங்களாம் கூட நல்லா வந்து பிகே ஆயிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஆர்வம் இருக்குது போய் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ட்டு, ஆனா யோகா இல்லைன்றாரு. எனவே யோகமின்றி விக்கிரமங்கள் விநாசம் ஆகவில்லை என்றால் பின்னர் என்ன பதவி அடைவீர்கள் சொல்லி கேட்கிறார். இப்ப நீங்க உங்க பாம்பு அணியணும், உங்க தேகாபிமானம் போகணும், அப்பதான் நீங்க போய் ஞானத்தை சொல்லும் போது உங்களுக்கு என்ன மாதிரி மாயா வந்தாலும் உங்களுக்கு நீங்க ரியாக்ஷன் பண்ண மாட்டீங்க, நீங்க அழகா புரிய வைப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க யோகா இல்லாம போயிட்டு எப்படி நீங்க பாவமே அழியலைன்னா அப்புறம் என்ன பதவி அடைவீங்கன்னு சொல்றாரு. யோகத்திலும் நிறைய குழந்தைகள் தோல்வி அடைகிறார்கள் சொல்றாரு. அதாவது பாபா முன்னாலும் நினைக்கிறது இல்லை, அப்பப்ப கொஞ்ச நேரம் நினைக்கிறாங்க. நாங்கள் 100% உள்ளோம் என்று அவங்களே நினைக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க நான் 100% பாபா நினைக்கிறேன்ட்டு, ஆனால் 2% தான் என்று பாபா கூறுகிறார். பாபாவுக்கு தானே தெரியும் யாரை நினைக்கிறோமோ. அவர் சொல்வார்ல, இவங்க என்னை இவ்வளவு நேரம் நினைச்சாங்க, இவங்க என்னையே தான் நினைச்சுன்னு இருந்தாங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் சத்தியமானவர் சிவன், அவரை ஏமாத்த முடியாதுல்ல, அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு நேரம் நினைச்சோன்ட்டு. அவர் சொல்றாரு 2% தான் நீ என்ன நினைச்சீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுயம் பாபாவே கூறுகிறார். யாரு? பிரம்மா பாபா சொல்றாரு, உணவு உட்கொள்ளும் போது நினைவில் இருக்கிறேன். பிரம்மா பாபா சாப்பிடும்போது நினைச்சாராம், அப்புறமா மறந்து போயிட்டாராம், பிறகு மறந்து விடுகிறேன்னு சொல்லி அவரே சொல்றாரு. உண்மைதானே? நம்மளே உட்காந்து 1 ரூபா வைக்கிறோம், 2வது ரூபா 3வது ரூபா மறந்துடும். போக வைக்கிறதுக்கே வைக்கிறோம், 1 வேளை வைக்கிறோம், 2வது வேளை மறந்துடும், 3 வேளையும் சாப்பிடும்போது மறந்துடும். ஏன்னா பயிற்சி கிடையாது இல்லையா? நம்ம என்ன 2500 வருஷமா பாபா நினைவுலையா சாப்பிட்டோம்? அப்படியே டக்குன்னு நமக்கு வந்துடுறதுக்கு. ஒரு சாம்பார் வைக்கவே வந்து ஃபர்ஸ்ட் வச்சோன்னா உடனேலாம் வந்துடாது, அது ஒரு மாசம் பழகினாதான் சாம்பார் வைக்க முடியும். அது அப்படியே இருக்கும்போது நான் பாபாவை நினைக்கிறேன் என்னது கதையா அப்படின்னு கேட்குறாரு பாபா. கதை விடுறீங்களா? உடனே நான் பாபா நினைச்சிட்டு தான் சாப்பிட்றேன், பாபா நினைச்சிட்டு தான் குளிக்கிறேன் அப்படின்னு கதை விடுறீங்கன்றாரு.
எல்லாம் பொய் பேசணும் இல்லையா, அதான் சொல்றாரு. ஸ்நானம் செய்கிறேன், அப்போது கூட பாபாவை நினைவு செய்கிறேன்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. நான் குளிக்கிறேன், குளிக்கும் போது கூட பாபா தான் நினைக்கிறேன்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. அவருடைய குழந்தையாகத்தான் இருக்கிறேன். பிறகு கூட நினைவு மறந்து விடுகிறதுன்ட்டு யாரு, பிரம்மா பாபா. அவர்தான் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல போறாரு, கிருஷ்ணரா ஆகிறாரு. அவரே சொல்றாரு நினைவு மறந்து போயிடுதுன்றாரு. இவர் முதல் நம்பரில் செல்லக்கூடியவர். அவரே சொல்றாரு, அவசியம் ஞானம் மற்றும் யோகம் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க. நம்ம நினைக்கிறோம் அவர் கிருஷ்ணர்ப்பா, அவர் உடம்புலதான் சிவனே வந்தாரு, அவர் எப்படியா இருந்தாலும் ஞானம் மற்றும் யோகம் அவர்கிட்ட சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் பிறகும் பிரம்மா பாபா சொல்றாரு, என்ன சொல்றாரு, யோகத்தில் நிறைய உழைப்பு தேவை உள்ளது, முயற்சி செய்து பாருங்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்க, யோகாலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, சித்தி வீட்டுக்கு போற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப முயற்சி இருக்குது. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பாவம்லாம் டக்குன்னு அழிஞ்சிடாதுன்றாரு. பிறகு அனுபவத்தை கூறுங்கள் சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுங்க, அப்புறமா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஒரு நாள் சார்ட் வச்சு பாருங்க, சார்ட் வச்சுட்டு பாருங்க நீங்க எவ்வளவு நேரம் நினைச்சீங்க, எங்கெங்க புத்தி அலப்பாஞ்சுது, நடுவுல எந்தெந்த மாயா உங்களை கூட்டுட்டு போச்சு. நம்ம சும்மாவே இருக்கும்போது தான் நம்மள மாயா வந்து கூட்டுட்டு போகுது. உலகாய விஷயங்களை நம்ம எந்த மாதிரி போறோம், எங்க சிக்கிறோம், பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்யறோம், முரளி எவ்வளவு நேரம் படிக்கிறோம், முரளிக்கே டைம் ஒதுக்க முடியல. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். உதாரணமாக, தையக்காரர் துணி தைக்கிறார் என்றால் பாபாவின் நினைவில் இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும்ன்றார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப நம்ம துணி தைக்கிறோம்னா கை தான் துணி தைக்குது இல்லையா, அப்ப புத்தி வந்து பாபாவை நினைக்கணும். அந்த மாதிரி நினைக்கிறேனான்ட்டு பார்க்கணுன்றாரு. மிகவும் இனிமையான பிரியதர்ஷன் ஆவார். அவர் எவ்வளோ இனிமையான பிரியதர்ஷன் ஆவார். அவரை எந்த அளவுக்கு நினைவு செய்வீர்களோ அப்போது நமது விகர்மங்கள் விநாசமாகிவிடும் சொல்றார். அந்த இனிமையான பிரியதர்ஷனை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அப்படி நம்ம பாவங்கள் விநாசம் ஆயிடும்ன்றார். நாம் சதோ பிரதானமாக ஆகிவிடும், நாம் தூய்மையாக ஆகிடுவோம். என்ன அவரை நினைச்சோன்னா தூய்மையாயிடுவோம். இப்ப தாதி சரீரம் விட்டாங்க இல்லையா, அப்படியே முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசமா அவ்வளோ அன்பா இருக்கு. அவங்க வந்து தெய்வீக குணங்கள் அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படுது. கர்மாதி ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க நினைச்சு தூய்மையாயிட்டாங்க. அது மாதிரிதான் நம்மளும் பாபா நினைக்க நினைக்க நம்மளும் அந்த மாதிரி பிரகாசமா ஆயிடும். நமக்கும் கடைசியா ஆத்ம ஒளியே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படி தூய்மையாயிடுவோம். நமக்கு யார் மேலேயும் வெறுப்போ விரோதமோ எதுவும் வராது. அந்த 5 விகாரமே வராது நமக்கு. ஏன்னா பாபா நினைக்க அவரு மாதிரியே ஆகிருவோம். அதான் சொல்றாரு, நான் எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறேன் என்று தன்னை பார்க்க வேண்டும்ன்றாரு. இப்ப நீங்க உங்களை நீங்களே பாருங்க, சார்ட் வைங்கன்றாரு. எவ்வளவு நேரம் நினைவுல இருக்கிறேன்னு செக் பண்ணுங்க. பாபாவுக்கு ரிசல்ட் கூற வேண்டும்ன்றாரு. பாபா கண்டிப்பா பாப்பன்றாரு. நினைவில் இருப்பதால் தான் நன்மை ஆகுன்றாரு. பாபா எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம நன்மைக்காக தான் சொல்லிட்டு இருக்காரு. மற்றபடி அதிகமாக புரிய வைத்தால் நன்மை ஆகாதுன்றார். எதுவுமே புரியாமல் உள்ளார்கள். அல்ஃப் தந்தையின்றி காரியம் எப்படி நடக்கும். ஒரு அல்ஃப் தந்தை பற்றி தெரியாது, மற்றபடி புள்ளி ஆகிவிடுகிறதுன்றார். கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்கல, மற்றபடி புள்ளின்னு சொல்றோம் இல்லையா, புள்ளி ஆகிடுது. அதாவது ஒண்ணுக்கு பின்னாடி பூஜ்ஜியம் போட்டா மதிப்பு வருது இல்லையா, 10 ஆயிடுது இல்லையா, அது மாதிரி எவ்வளவு புள்ளி போட்டாலும் மதிப்பு அதிகமாயிடுது இல்லையா. அது மாதிரி தந்தையுடன் கூடவே நீங்க புள்ளி கொடுக்கும்போது நன்மை ஆகிறதுன்றாரு. நம்ம அவரை நினைக்க நினைக்க அவ்வளோ நமக்கு வந்து நன்மை ஆகுதுன்றாரு. பாபான்னு நினைச்சிட்டு புள்ளிய நினைக்க நினைக்க நன்மை ஆகுதுன்றாரு. யோகம் இல்லை என்றால் நாள் முழுதும் நேரத்தை வீணத்து கொண்டே இருப்பார்கள். இப்ப பாபா நினைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கே நல்லா தெரியும். நம்ம ஃபோன் பார்ப்போம், அங்க போவோம், இவங்க பேசுவோம், அங்க பேசுவோம், சாப்பிடுவோம், டிவி பார்ப்போம், தூங்குவோம். இதே தான் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. யாராருக்கு என்னென்ன விஷயத்துல போதோ புத்தி அதுல போயிட்டு இருக்கோம். பாபா நினைக்கலன்னா நம்ம இதை தான் பண்ணிட்டு இருப்போம். முழு நேரமும் நேரத்தை வீணடித்து கொண்டே இருப்பார்கள் சொல்றாரு. தந்தைக்கோ இரக்கம் ஏற்படுகிறது, பாபாவுக்கு கருணை வருது. என்ன இந்த குழந்தைங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்குதுங்க, நீங்க என்ன பதவி அடைய போதுங்களோ தெரியல அப்படின்ட்டு பாபா மேல இருந்து நம்மளை பார்த்து கருணை வைக்கிறார். இவர்கள் என்ன பதவி அடைவார்கள் அப்படின்னு பாக்குறாரு. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் தந்தையும் என்ன செய்ய முடியும். நமக்கு லக்கு இல்லைன்னா அவரு என்ன பண்ண முடியுன்றாரு. டீச்சர் சொல்லி கொடுப்பாரு, பாஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கலன்னா அவரு என்ன பண்ண முடியும். அவரும் வந்து கருணை தான் வைப்பாரு, வேற என்ன பண்ண முடியும். தந்தையோ அடிக்கடி புரிய வைக்கிறார். தெய்வீக குணங்களை நன்றாக எடுத்து வாருங்கள் சொல்றாரு. தந்தையின் நினைவில் இருங்கள். பாபா நினைச்சாலே தெய்வீக குணங்கள் வந்துடும். அவரை மாதிரி நம்ம அன்பா பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி அவர் இனிமையான ஸ்வீட்டஸ்டா இருக்கிறாரு. ஸ்வீட் பிரியதர்ஷன். அவரை நினைக்க நினைக்க நம்மளும் இனிமையா மாறிடுவோம். நம்ம கிட்டயும் எல்லாருக்கும் வந்தா அந்த இனிமைத்தன்மையை உணர்வாங்க. இவங்க என்ன அப்படியே ரொம்ப இனிமையா இருக்கிறாங்க, இவங்க கிட்டக இருக்கவே ஆசையா இருக்குன்ட்டு. பாபா நினைச்சாதான் நம்ம கிட்டக வர்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. நம்ம மாட்ட அசுர குணங்களை தாரணை பண்ணிதான் நம்ம கிட்டக யாருமே வரமாட்டாங்க. அதான் சொல்றாரு, தந்தையின் நினைவுல இப்ப இருங்க. நினைவு மிகவும் அவசியமாகுன்றாரு. கண்டிப்பா பாபா நினைக்கணும். யோகா தான் முக்கியன்றார். நினைவின் மீது அன்பு இருந்தது என்றால் தான் ஸ்ரீமத் படியே நடக்க முடியுன்றார். பாபா நினைச்சாதான் அவர் சொல்ற வழிபடி நடக்க முடியும். பிரஜைகளோ ஏராளமாக உருவாக வேண்டிய உள்ளது. மற்றபடி இங்க வந்து
ஞான மார்க்கத்துல ஒரு சிலர் தான் தாரணை, மீதி எல்லாரும் பிரஜை தான்ட்டார். பிரஜைகள் எல்லாரும் ஏராளமாக உருவாக வேண்டியுள்ளது. நீங்கள் இங்கு வந்திருப்பதே இந்த லட்சுமி நாராயணராக ஆவதுக்கு தான். நம்மெல்லாம் இப்ப எதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாரு? தாரணை பண்றதுக்காக தேர்ந்தெடுத்துக்கிறாரு. லட்சுமி நாராயண ஆகிறதுக்கு தான் இங்க வந்துக்கிறீங்க. இதில் உழைப்பு உள்ளதுன்றாரு. சொர்க்கத்திற்கு செல்வார்கள் தான் என்றாலும் கூட தண்டனைகள் வாங்கி பிறகு கடைசியில் வந்து சிறிதளவு தான் பதவி அடைவார்கள். ஞானம் கேட்டவங்க எல்லாருமே வந்துருவாங்க சொர்க்கத்துக்கு. வந்தாலும் என்ன பண்ண முடியும்? தாரணை பண்ணல, யோகா பண்ணலன்னா தண்டனைகள் தான் வாங்கி பிறகு கடைசியில வந்து ஏதோ ஒரு பதவி பாபா தூக்கி போடுவார். போ வேலைக்காரியா போ, பிரஜையா போ அப்படின்ட்டு சிறிதளவு பதவி தான் அடைவார்கள்ன்றார். பாபாவோ எல்லா குழந்தைகளையும் அறிந்துள்ளார் அல்லவா? பாபாவுக்கு ஒருத்தம் கூடாம எல்லாரையும் தெரியும். ஆனா எல்லார் மேலேயும் அவருக்கு அன்பு இருக்குது, அது வேற விஷயம். ஏன்னா எல்லாரும் அவருடைய குழந்தைகள்ன்றதுனால அன்பு சரியா வைப்பார். ஆனாலும் முயற்சி பண்ண வைக்கிறார் இல்லையா, அதனால நம்மளை திருத்துறாரு. எந்த குழந்தைகள் யோகத்தில் அறகுறையாக இருக்கிறார்களோ அவர்கள் தேகாபிமானத்தில் வந்து கோபித்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருப்பார்கள். நம்ம யோகா பண்ணலன்னா, பாபா நினைவு இல்லைன்னா கண்டிப்பா தேகாபிமானத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எப்பயும் போல இருப்போம். முன்னாடி எப்படி இருந்தோம் வாழ்க்கையில? கோவிச்சுக்குவோம், சண்டை போட்டுக்குவோம். அதே மாதிரி இங்கேயும் இருப்போன்றார். யார் பக்குவமான யோகியாக இருப்பார்களோ அவர்களுடைய நடத்தை மிகவும் ராயலானதாகவும் கம்பீரமாகவும் சிறப்பானதாகவும் இருக்குன்றாரு. மிகவும் குறைவாக தான் அவங்க பேசுவாங்க. அவங்க நடவடிக்கை பாருங்க எப்படி இருக்கும்ட்டு. அவங்க ராயலா இருப்பாங்க, கம்பீரமா இருப்பாங்க. யார் அதிகமா யோகா பண்றாங்களோ அவங்க அப்படி இருப்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா யோகா பண்றோமான்ட்டு நம்மளோட நடத்தையை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ராயலா இருப்பாங்க, குறைவா பேசுவாங்க, மிகவும் குறைவா பேசுவாங்க. யக்ஞ சேவையில் கூட ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு. யக்ஞ சேவையில் எலும்புகள் கூட போனாலும் போகட்டும்னு நினைச்சுக்குவாங்க. அப்படியே சேவை பண்ணிட்டே செத்துட்டா கூட பரவாயில்லன்னு நினைச்சுக்குவாங்களாம். இது போல ஒரு சிலர் இருக்கவும் செய்கிறார்கள்ன்றாரு. ஆனால் நினைவில் அதிகமாக இருந்தீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பு இருக்கும் மற்றும் குஷியாக இருப்பீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஆனா நீங்க பாபா அதிகமா நினைச்சீங்கன்னா தான் பாபாட்டையும் உங்களுக்கு அன்பு இருக்கும், குஷியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். நான் பாரத கண்டத்தில் தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றார், நான் எங்க வரேன்னா நான் பாரத கண்டத்துல தான் வரேன், மற்ற கண்டத்துலலாம் அவர் வரல. பாரதத்தை தான் நான் வந்து உயர்ந்ததாக ஆக்குகிறேன்னு சொல்றாரு. பாரதம் தான் இப்ப தாழ்ந்ததா ஆயிடுச்சு இல்லையா, அதனால அது உயர்ந்ததா ஆக்க வராரு. சத்தியுகத்தில் நீங்கள் உலகத்தின் அதிபதியாக இருந்தீங்க, சத்கதியில இருந்தீங்கன்றாரு. சொர்க்கத்துல நம்ம வாழும்போது உலகத்துக்கே எல்லாருமே, அது பிரஜையா இருந்தாலும் சரி, லட்சுமி நாராயணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாருமே உலகத்துக்கே அதிபதியா தான் நம்ம இருந்தோம். சத்கதியில் இருந்தீர்கள்ன்றாரு. பிறகு துர்கதி செய்தது யார்? சரி நம்ம சத்கதியில தானே இருந்தோம், நம்மளை யார் இப்படி ஆக்குனாங்க? பாபா கேக்குறாரு, உங்களை யார் இப்படி ஆக்குனது? நான் உங்களை தான் அதிபதியா ஆக்கிட்டு போனேன்ல, நீங்க எப்படி இப்படி ஆனீங்கன்னு கேக்குறாரு. நம்மளை யார் இப்படி ஆக்கணும்னா மாயா தான். அந்த 5 விகாரம் தான் நம்மளை இப்படி கொண்டு வந்து குப்பை தொட்டியில போட்டு வச்சிருக்காரு. அதனால தான் நம்மளை தத்து எடுத்திருக்காரு குப்பை தொட்டியில இருந்துன்னு சொன்னார்ல அன்னைக்கு. எப்போது ஆரம்பமாகியது? துவாபர யுகம் முதல். எப்ப இந்த ராவணம் வந்துச்சு? துவாபர யுகம் முதல் அரை கல்பத்திற்கான சத்கதி ஒரு நொடியில் நீங்க அடைகிறீர்கள் சொல்றாரு. இப்ப துவாபரயுகம் முதல் நமக்கு இந்த ராவணராஜ்யம் ஆரம்பமாச்சு. இப்ப நம்ம திரும்ப அரை கல்பத்துக்கு சத்கதி ஒரு செகண்ட்ல அடையிறீங்கன்றாரு. 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி பெற்று கொண்டு விடுகிறீர்கள். எனவே எப்போதுமே யாராவது ஒரு நல்ல மனிதர் வந்தார் என்றால் முதலில் அவருக்கு என்ன புரிய வைக்கணும்? தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். ஏன்னா நல்லவங்க இல்லையா, அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க, அவங்க பிகே ஆவாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் என்ன புரிய வைக்கணும்? பாபா பத்தி சொல்லுங்க. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இந்த ஞானத்தினால் தான் உங்களுக்கு சத்கதி ஆகும் சொல்றார். இந்த நாடகம் வினாடிக்கு வினாடி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த டிராமா செகண்ட் இப்ப நடந்துட்டு இருக்குது. இது புத்தியில் நினைவு இருந்தது என்றாலும் கூட நீங்க நல்ல முறையில் ஸ்திரமாக இருப்பீங்க. இது கூட நமக்கு புத்தியில இது ஒரு டிராமா, அந்த டிராமா எப்படி போதோ அப்படியே நான் போயிட்டு இருக்கிறேன், இதுல என்ன நடக்குதோ அதெல்லாம் நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்னு நினைச்சா கூட நீங்க ஸ்திரமா இருப்பீங்க, ஆடாம அசையாம இருப்பீங்கன்றார். இங்க அமர்ந்திருக்கும் போதும் கூட இந்த சிருஷ்டி சக்கரம் பேன் போல எப்படி ஊர்ந்து ஊர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறது என்பது புத்தியில் இருக்கட்டும்ன்றார். சென்டர்ல தான் உட்கார்ந்து இருக்கிறோம், இருந்தாலும் ஞானம் கேட்டுட்டு இருந்தா கூட நமக்கு சிருஷ்டி சக்கரம் வந்து பேன் மாதிரி இப்ப ஊந்துட்டு இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்குதுன்றது உங்க புத்தியில ஓடட்டும். வினாடிக்கு வினாடி என்ன ஓடும்? டிக் டிக் என்று இப்ப ஆகி கொண்டே இருக்கிறது. இந்த நாடகம் எப்படி நவுறுதுன்னா செகண்ட் டிக் டிக்னு இந்த கடிகாரம் முள்ளு டிக் டிக்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நவுந்துட்டு இருக்குதுன்றாரு. எல்லாமே பொறுமையா தான் நடக்கும். நம்ம அவசரத்துக்குலாம் டக்குன்னு எல்லாம் நடக்காது.
பேன் மாதிரி தான் இந்த நாடகம் ஓடுன்றார். நம்ம எப்போ சரீரம் உண்ணமோ அப்போ தான் விடுவோம், நம்ம எப்போ சொர்க்கத்துக்கு போகணுமோ அப்போ தான் போக முடியும். நம்ம அவசரத்துக்கு இப்போ உடனே சொர்க்கம் வரணும்னா வராது. எப்போ எல்லாம் நடக்கணுமோ அப்போ தான் கரெக்டாக நடக்கும்ன்றார். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். உங்களுடைய நேரம் இப்போ புருஷார்த்தம் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். நாடகப்படி தான் முழு பார்ட்டி இப்போ நடிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. எல்லாமே ட்ராமா படி பக்காவாக நடந்துட்டு இருக்குது. ஃபுல் பார்ட்டும் இப்போ நடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றாரு. இவங்க ஏன் மாறல, இவங்க ஏன் பிக்கே ஆக மாட்டாங்க, இவங்க ஏன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் டிராமான்ட்டாரு. எதுவுமே அப்படிதான் நடக்கும்ட்டாரு. ஒரு வினாடி கடந்து விட்டது என்றால் முடிந்தது, சுற்றி கொண்டே இருக்கிறது, ரோல் சுற்றி கொண்டே இருக்கிறதுன்றாரு. இப்போ ஒரு செகண்ட், இந்த செகண்ட் முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்றாரு. மிகவுமே மெதுவாக சுற்றுகிறது இந்த டிராமான்றார். இது எல்லை இல்லாத நாடகமாகும். முதியவர்களாக இருப்பவர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் பதிய முடியாது. இப்ப இந்த மாதிரி ஞானம்லாம் வந்து வயசானவங்களுக்கு புரியாதுன்றார். ஞானம் கூட பதிய முடியாதுன்றார். ஞானம் கூட வயசானவங்களுக்கு டக்குன்னு புரியாதுன்றார். யோகமும் இல்லை, பிறகு குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். அது முதியவர்கள் என்ன ஆயிடுறாங்க, சைல்டு மாதிரியே இருக்கிறாங்கன்றார். ஆம், சேவை செய்பவர்களுடைய பதவி உயர்ந்ததாக இருக்கும். யார் சேவை செய்யறாங்களோ அவங்க பதவி உயர்ந்ததா இருக்கும், மற்றவர்களுடைய பதவி குறைவாக இருக்கும்ன்றார். இதனை உறுதியாக இப்ப நினைவில் கொள்ளுங்கள். இது எல்லையில்லாத நாடகமாகும். சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கிறதுன்றார். எப்படி ரெக்கார்டு சுற்றி கொண்டே இருக்கிறது அல்லவா, நம்முடைய ஆத்மாவில் கூட இது போல ரெக்கார்ட் நிரம்பி உள்ளதுன்றார். இப்போ ஒரு மெமரி கார்டு, ஒரு இப்போ ஒரு சினிமா ரோல் இருக்குன்னா அது சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, அப்படியே அந்த பல காட்சிகள்லாம் ஓடுதுல, அந்த மாதிரி நம்ம ஆத்மால கூட ஒரு ரெக்கார்டு நிரம்பி இருக்குன்றாரு. அந்த காட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்றாரு. சிறிய ஆத்மாவிற்குள் இவ்வளவு முழு பாகம் இப்ப நிரம்பி உள்ளதுன்றார். சின்ன ஆத்மா தான், அது கண்ணு கூட தெரியாது, ஆனா அதுல ஃபுல் பார்ட்டு நிரம்பி இருக்குன்றார். நம்ம என்ன நடிச்சோமோ அதெல்லாம் நம்ம ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம தப்பிக்கவே முடியாது. சிசிடிவி கேமரா நம்மளே தான், நம்ம ஆத்மா நாமளே தான் சிசிடிவி கேமரா. மனசாட்சி தான் நமக்கு சிசிடிவி கேமரா. அதுவே போட்டு காமிச்சிரும் பாபாட்ட. பாபாட்ட மேலே போனோடனே அது எல்லா ரோலும் அங்கே ஓடும். நம்ம என்ன பண்ணோமோ எல்லாமே அங்கே தெரிஞ்சிடும். அதனால இங்க பொய் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம யோகா பண்ணேன், நான் வந்து முழு நாளும் நினைச்சேன், அதெல்லாம் பொய்யுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது. அவர் தான் சொல்றாரு, உண்மையா இருங்க, உண்மையா இருங்கன்றாரு. உண்மையா இருந்துட்டு போவோம், அவர்கிட்ட உண்மையா இருந்துட்டு போவோம். மத்தவங்கள்ட்ட எப்படியா இருக்கிறோமோ இல்லையோ, பாபா கிட்ட உண்மையா இருங்க, உண்மையை சொல்லிடுங்க. சார்ட் வச்சிருங்க, உண்மையா சொல்லுங்க, பாபா என்கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். இதற்கு தான் இயற்கை என்று கூறப்படுகிறதுன்றாரு. இந்த ஆத்மால இப்ப முழு பார்ட்டு ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, இதுதான் இயற்கை என்று சொல்லப்படுகிறதுன்றார். பார்ப்பதற்கு எதுவுமே தென்படுவதில்லை, இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகுன்றாரு. ஆனா அந்த ஆத்மால என்ன இருக்குது அது யாருக்குமே தெரியாது, ஏன்னா அது கண்ணுக்கே தெரியாது இல்லையா. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள்ன்றாரு. மழுங்கிய புத்தியுடையவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. யாருக்கு மழுங்கிய புத்தி இருக்கோ, அந்த ஸ்கூல்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மம்மதே புத்தின்னுவாங்கன்னா, உனக்கு என்ன மங்கு புத்தியான்னுவாங்க, என்ன உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்னு. அந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியாது அவங்களாலாம் இந்த விஷயம்ன்றாரு. இதில் நாம் என்ன பேசிக்கொண்டே போகிறோமோ நேரம் கடந்து கொண்டே போகிறதுன்றார். பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு இது ரிப்பீட் ஆகும், திரும்ப நடைபெறும்ன்றார். இப்பேற்பட்ட அறிவு பேரு யாரிடமும் கிடையாதுன்றார். இந்த ஞானம், இப்பேற்பட்ட ஞானம்லாம் வந்து யாருக்கும் கிடையாது. இதெல்லாம் யார் சொல்றது, நமக்கு கடவுள் தான் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. யார் மகாரதிகளாக இருப்பார்களோ அவர்கள் அடிக்கடி இந்த விஷயங்கள் மீது கவனம் கொடுத்து புரிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த மகாரதிகள் இந்த ஆத்மா பத்தின ஞானம், இந்த 5000 வருஷம் இது திரும்ப நடக்குது, இது எல்லாமே ஸ்டோர் ஆகுது, இது எல்லாத்தையும் புரிய வச்சுட்டே இருப்பாங்கன்றார். எனவே பாபா கூறுகிறார், முதலில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள். இந்த வயசானவங்களாம் அந்த ஏதாவது மறந்து போச்சுன்னா அந்த முந்தானையில முடிச்சு போட்டுக்குவாங்க ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த மாதிரி பாபாவை நான் மறக்க கூடாதுன்னு முடிச்சு போட்டுக்கங்கன்றார் பாபா. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை இப்ப கூறுகிறார். ஏன் என்ன அடிக்கடி மறந்துறீங்க, பாதரசம் மாதிரி நடி ஓடிடுறாரு, புத்தியிலேயே இருக்க மாட்டாரு பாபா. புத்தியில வேற என்னென்னமோ உட்காந்துக்குது மாயா, பாபா தவிர மீதி எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. அதான் சொல்றாரு, என்ன வந்து நினைவு செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா இப்போது வீடு செல்ல வேண்டியுள்ளது. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், இங்க இருக்கிற விஷயம் எதுவும் நம்ம கூட வராது. இப்ப எதெல்லாம் நம்ம தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய விஷயம்னு நினைச்சுக்கிறோமோ அது எதுவுமே நம்ம கூட வராது. இப்ப நம்ம வீட்டுக்கு செல்ல வேண்டியுள்ளதுன்றாரு. தேகத்தின் எல்லா சம்மந்தங்களையும் விட்டு விட வேண்டும். இப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுடணும்ன்றாரு. கூடுமானவரை தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இந்த தேகம் கூட நம்ம கூட வராது, அப்புறம் கூட இருக்கிறவங்க யார் நம்ம கூடயா வரப்போறாங்க. இந்த தேகமே இங்கதான் விட்டுட்டு போக போறோம். கூடுமானவரை இப்ப தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இந்த புருஷார்த்தம் மறைமுகமானதாகும். இந்த முயற்சி யாருக்கும் தெரியாது. இப்ப நான் எவ்வளவு நினைக்கிறேன், நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும். மனசுல ஓடுற எண்ணங்கள் இல்லையா, அது வெளியே தெரியாது. இப்படிதான் வச்சிருக்கிறாரு. இப்படி குப்தமான முயற்சி மூலமா தான் அவர் வந்து என்ன பண்றாரு, பதவி கொடுக்குறாரு. எல்லாம் வெளியில தெரியற மாதிரி இருந்தா அப்புறம் வந்து இந்த இங்க பண்றாங்கல்ல கலியுகத்துல பாஸ் போடுறது,
ஃபெயில் போடுறது அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா, ஏமாத்தி பாஸ் போடுவாங்க, காசு காசு கொடுத்து பாஸ் போடுறது அப்படிலாம் ஆயிடும். இங்க பாபா அப்படியே சத்தியமா அப்படியே யார் எவ்வளோ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ இதுதான் ரேஸுன்றாரு, ஓடுங்கன்றாரு. நீங்க எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ பதவின்றாரு. பாபா நினைக்கிறதுல தான் முயற்சி இருக்குது, இது மறைமுகமான முயற்சின்றாரு. பாபா ஆலோசனை தருகிறார், அறிமுகம் கூட தந்தையினுடையதே கொடுங்கள்ன்றாரு. இப்ப அறிமுகம் கூட பாபாவோட சொல்லுங்க, உங்களை பத்தி பேசாதீங்க. நிறைய பேர் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. நினைவு கூட குறைவாக தான் செய்யறாங்கன்றாரு. நினைவு பாருங்க குறைவா பண்ணிட்டு இருக்காங்க. பாபா நினைச்சாதானே பாபா பத்தி பேசுவாங்க. எனவே அறிமுகம் கூட குறைவாகவே கொடுக்கிறார்கள். அதனாலதான் பாபா பத்தி கூட குறைவா பேசுறாங்க. அவங்கள பத்தியே நிறைய பேசிட்டு இருப்பாங்க. பாபா பத்தி பேச சொன்னா இவங்களுடைய சேவை இவங்களுடைய இதை பத்தி பெருமையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை இல்லையா. முதலிலோ தந்தையின் அறிமுகம் புத்தியில் பதிய வேண்டும்ன்றார். ஃபர்ஸ்ட் பாபா யாரு, அவர் அதை தான் புத்தியில பதியணுன்றார். உண்மையில் அவர் நமது தந்தை ஆவார் என்பதை இப்போது எழுதுங்கள் என்று கூறுங்கள். உண்மையிலே நீங்க வந்து சொல்லுங்க, கடவுள் யார் தெரியுமா, நம்ம அப்பா. நீங்க அவரை யாரோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கடைசியில அவர் அப்பான்னு சொல்லி இப்ப எழுதுங்கள் என்று சொல்லுங்க. தேகத்துடன் சேர்ந்து அனைத்தையும் விட்டு விட்டு ஒரு தந்தையை இப்ப நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. நினைவினால் தான் நீங்கள் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள். இப்ப நம்ம எல்லாத்தையும் மறந்துடணும், மறந்துட்டு பாபா தான் நினைக்கணும். ஏன்னா நினைச்சாதான் நம்ம வந்து தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமா தூய்மையா ஆக முடியுன்றாரு. முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமத்துல துக்கம் வேதனை இருப்பதே இல்லைன்றாரு. எங்க இங்கதான் துக்கம் வேதனை இருக்குது இல்லையா. எங்க துக்கம் வேதனையே இருக்காது அப்படின்னா பரந்தாமம் சொர்க்கம், முக்தி தாமம் ஜீவன் முக்தி தாமத்துல துக்கம் வேதனை இருப்பதே இல்லைன்றார். நாளுக்கு நாள் நல்ல விஷயங்கள் அதிகமாக இப்ப புரிய வைக்கப்படுது. இது இப்ப வர முறையெல்லாம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது. பாபா வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். இப்ப நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்றாரு. தங்களுக்குள் கூட இதே விஷயங்களை உரையாடுங்க. இப்ப நீங்களே உங்க மத்தவங்க ஒருத்தவங்க மத்தவங்களுக்குள்ளார பாபா என்ன சொன்னாரு, நம்ம இதெல்லாம் பண்ணலாமா, சார்ட் வைக்கலாம் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்றாரு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசுங்கன்றார். தகுதி உடையவராகவும் ஆக வேண்டும் அல்லவா. நம்ம எல்லாருமே இப்ப பதவி அடையணும் இல்லையா. நம்ம மட்டும் பதவி அடையக்கூடாது, எல்லாருமே அங்க போயிட்டு ராஜா ராணி பதவி அடையணும்ன்ற ஆசை இருக்கணும் இல்லையா. பிராமணராக ஆகிய பின் தந்தையின் ஆன்மீக சேவை செய்யவில்லை என்றால் என்ன பயன் சொல்றாரு. பிகே ஆயிட்டு சேவையே பண்ணலைன்னா என்ன பயன்றார். படிப்பையோ நல்ல முறையில் இப்ப தாரணை செய்ய வேண்டும் அல்லவா. படிப்பு நல்லா படிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு எழுத்து கூட தாரணை ஆவதில்லை என்பதை பாபா அறிந்துள்ளார். நிறைய பேருக்கு முரளியில ஒரு பாயிண்ட கூட படிக்கவே தெரியாது, தாரணையும் ஆகல. அதாவது அந்த அந்த ஒரு எழுத்து மண்மனா பாபா என்னன்னு கூட தெரியாது, அது சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது புள்ளியா பாபான்னு நினைக்கணும், நான் புள்ளின்னு நினைச்சு புள்ளியா பாபான்னு நினைக்கணும், அதுதான் அதோட அர்த்தம். ஆனா சிலர் வந்து அதை போய் ஸ்லோகன் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப தாரணையே ஆகலன்ட்டு பாபா தெரிஞ்சுக்கிறாரு. சரியான முறையில் தந்தையை நினைவு செய்வது கூட இல்லை. அதாவது தன்னை புள்ளின்னு உணர்ந்து கடவுளையும் புள்ளியா நினைக்கிறது கூட கிடையாதுன்றார். ராஜா ராணியின் பதவியை அடைவதில் உழைப்பு உள்ளதுன்றார். சும்மாலாம் சித்தி வீடு மாதிரி கிடையாதுன்றாரு. லட்சுமி நாராயணன் ஆகணும்னா உழைக்கணுன்றாரு. யார் உழைக்கிறார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள். பிரம்மா பாபா பாருங்க எப்படி உழைச்சார். 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்ணுவார். 2 மணிக்கு எஞ்சி, வயசானவர் தான் அவர் மட்டும் என்ன இளமையாவா இருந்தாரு. 60 வயசுக்கு மேலதான் அவர் உடம்புலயே சிவன் வந்தார். எப்படி முயற்சி பண்ணியிருப்பாரு. நம்மள மாதிரிதான் எல்லா கஷ்டமும் இருந்திருக்கும் அவருக்கு இல்லையா. எல்லாமே அவரும் அனுபவிச்சிருப்பார். பிரச்சனைகளும் வந்திருக்கும், உடம்பும் ஒத்துழைக்காம இருந்திருக்கும், நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். ஆனாலும் அவர் உயர்ந்த பதவி அடைஞ்சாருன்னா எப்படின்னா முயற்சி பண்ணாருன்றார். யார் உழைக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். உழைத்தால் தானே அரசாட்சியில் வர முடியுன்றாரு. சும்மாலாம் தூக்கி போஸ்டிங் கொடுத்துருவாங்களா. சாதாரணமா ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னாலும் உழைக்கணும் இல்லையா. உழைச்சாதான் இங்கேயே நமக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்ப கடவுள் மட்டும் ஈஸியா போஸ்டிங் கொடுத்துருவாரா. உழைச்சால் தானே அரசாட்சியில் வர முடியும் சொல்றாரு. அவரு வந்து நீதிபதிகளாம் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ். இங்க இருக்கிறாங்களே சுப்ரீம் கோர்ட், அவர் சுப்ரீம்கெல்லாம் சுப்ரீம் ஜஸ்டிஸ். அவரு கரெக்டா தான் கொடுப்பாரு இல்லையா, தீர்ப்பு கரெக்டா தான் கொடுப்பாரு. அவரெல்லாம் ஏமாத்த முடியாது இல்லையா. உழைத்தால் தானே அரசாட்சியில் வர முடியுன்றாரு. முதல் நம்பரில் வருபவர்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கிறதுன்றாரு. யார் ஃபர்ஸ்ட்ல வரீங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கின்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் ஸ்காலர்ஷிப் பெற்றுவிட்டவர்கள் ஆவார்கள். இந்த லட்சுமி நாராயணர்லாம் ஸ்காலர்ஷிப் பெற்றவங்கன்றாரு. பிறகு வரிசை கிரமமாக உள்ளார்கள். இருந்தாலும் 108 பேர் வரிசை கிரமமா தான் இருக்கிறாங்க. மிகப்பெரிய தேர்வு ஆகும் அல்லவா. இது பெரிய தேர்வுன்றாரு. நம்ம என்னென்னமோ எக்ஸாம்லாம் எழுதுறோமே, இது எப்பேற்பட்ட எக்ஸாம் தெரியுமா. கடவுளே நடத்திட்டு இருக்கிறாரு இந்த எக்ஸாம். இதுல பாஸ் ஆனோம்னா பெரிய விஷயம்ன்றாரு. ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களுடையது தான் மாலை அமைக்கப்பட்டுள்ளதுன்றாரு. இந்த 108 பேர் மாலை வந்து அதை யார் ஸ்காலர்ஷிப் பெற்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாலைன்றார். அவர் ரொம்ப நேரம் நினைச்சிருப்பாங்க, அப்படியே ராகும் பாகும் அவர் விடாம நினைச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் மறந்து தியாகம் பண்ணியிருப்பாங்க, தபசியா பண்ணியிருப்பாங்க, சேவையும் பண்ணியிருப்பாங்க. உடல் எக்கிய சேவையில உடலையே கொடுத்துருப்பாங்க.
அமைதியா இருந்திருப்பாங்க, பேசாம கம்பீரமா இருந்திருப்பாங்க. போனா போது பார்த்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருப்பாரு பாபா. ஏதோ போனா போகுது, நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னுட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருப்பாரு. 8 ரத்தினங்கள் இருக்கிறார்கள் அல்லவான்றாரு. 8 ரத்தினங்கள்லாம் தாதி தீதிகள் தான், அவங்க எல்லாம் எவ்வளவு சேவை பண்ணியிருக்கிறாங்க. 8 ரத்தினங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, 8 பேர் உள்ளார்கள். பிறகு இருப்பது 100 பேர். அந்த 100 பேர்லயாவது நம்ம வர ட்ரை பண்ணலாம்ல. 100 பேர் இருக்கிறாங்க இல்லையா. பிறகு இருப்பவர்கள் 16,000 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமர் சீதையா 16,000 பேர் ஆகுறாங்க. அதுலயாவது அட்லீஸ்ட் வரலாம்ல. அப்படியே முயற்சி பண்ணுங்கன்றாரு. எனவே மாலையில் கோர்க்கப்பட வேண்டும் என்றால் எவ்வளவு புருஷார்த்தம் செய்ய வேண்டும்ன்றார். இந்த 16,108 மாலையில வரணும்னா எவ்வளவு முயற்சி செய்யணும் இல்லையா. உள்முகமாக இருப்பதற்கான முயற்சி புருஷார்த்தம் செய்வதன் மூலம் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு உரிமை உடையவர்களாகி ஆகிவிடுவீர்கள் சொல்றாரு. அப்படியே அன்பா அப்படியே பால் பாயசம் மாதிரி இருக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது, ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். இது பண்ணாலே போதும், நமக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாரு இல்லையா. அவருடைய குழந்தைகளுக்கு போய் நம்ம துக்கம் கொடுக்குறோம்னா அவர் என்ன பண்ணுவாரு. கண்டிப்பா அவருக்கு என்ன பதவி குறைச்சி விட்டுருவாரு. நீ என் குழந்தைக்கே துக்கம் கொடுக்குறியா, அது என்ன தப்பு பண்ணாலும் நான் நீதிபதி, நான் கேள்வி கேட்டுக்கிறேன், நீ யாரு கேட்கறதுக்குன்னு நம்மள சொல்வார். அதனால இப்ப நம்ம முயற்சி பண்ணணும். உள்முகமான பயிற்சி பண்ணி பண்ணி ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு இப்போ உரிமையுடர்களாக ஆகிடுவீர்கள்ன்றார். நீங்கள் மிகவும் உள்முகமாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம உள்நோக்கு முகமா இருக்கணும். தன்னைத்தான் பார்க்கணும், மற்றவங்களை பார்க்கவே கூடாது. தந்தையோ கல்யாணக்காரி நன்மை செய்பவர் ஆவார். எனவே நன்மைக்கான ஆலோசனை தான் தருகிறார். அவர் கல்யாணக்காரி சிவன் அவர் பேரு. அவர் நன்மை செய்பவர். அப்ப அவர் நல்லது தானே சொல்வாரு. அவர் சொல்றது எல்லாமே நல்லது தான். அந்த பாக்கா மாதிரி கசக்கும் இருந்தாலும் நன்மைக்கு தான் அவர் சொல்ற ஸ்ரீமத் எல்லாமேன்றார். நன்மையோ முழு உலகிற்கும் இப்ப ஆக வேண்டிய உள்ளது இல்லையா. ஆனால் வரிசை கிரமமாக தான் இருக்கிறாங்க. என்ன பண்றது, பாபா சொல்றத கூட கடவுளே வந்தாலும் திருந்த மாட்டாங்கன்னு சொல்றது கரெக்டு தான். அந்த ப்ராவபு அவர் சொல்லி கூட கேட்க மாட்டாங்க, வரிசை கிரமமா தான் இருக்கிறாங்க, நான் என்ன பண்றதுன்றாரு. ஏன்னா மேல அந்த பரந்தாமத்துல அந்த கல்பவிருட்ச மரமே வரிசைகரமா தான் இருக்குது. அதனாலதான் பிரம்மா பாபா, அப்புறம் மம்மா பிரம்மா பாபா, அப்புறம் தான் வரிசையா தான் வருது. அதனால அவங்க அளவுக்கு புருஷார்த்தம் நம்மளால பண்ண முடியல. அதான் சொல்றாரு, நீங்கள் இங்கு தந்தையிடம் படிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. நம்ம இங்க எதுக்கு வந்துக்கிறோம், பாபாட்ட படிக்க வந்திருக்கிறோம். உங்களிலும் கூட யார் படிப்பின் மீது கவனம் கொடுக்கிறார்களோ அந்த மாணவர்கள் நல்லவர்கள் ஆவார்கள்ன்றார். யார் முரளி மேல கவனம் கொடுக்குறாங்களோ அவங்கதான் நல்லவங்கன்றாரு. முரளி மேல பைத்தியமா இருக்கணும். ஒரு சிலரோ முற்றிலும் கவனமே அளிப்பதில்லை. சிலர் முரளியே கண்டுகிறது இல்ல. முரளி படிச்சாதானே நம்ம திருந்த முடியும், நடத்தை திருந்தும். முரளியே படிக்கிறது இல்ல, கவனம் கொடுக்கறது இல்ல. எது பாக்கியத்தில் இருக்குமோ என்று கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. சிலர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, என் பாக்கியத்துல இருந்தா அது நடக்கட்டும், நான் பிரஜையானா கூட ஆயிட்டு போறேன், அதாவது பாக்கியத்துல இருந்தா அது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. படிப்பிற்கான லட்சியமே இல்லைன்றாரு. அவங்களுக்கு படிக்கணும்னு கூட லட்சியம் இல்லை. எனவே குழந்தைகள் நினைவிற்கான சார்ட் இப்ப வைக்க வேண்டும்ன்றாரு. பாபா இன்னைக்கு 2 தடவை சொல்லிட்டாரு, சார்ட் வைக்கணும். நாம இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேணும். நான் எவ்வளவு நேரம் பாபா நினைச்சேன், காலையில இருந்து நீங்க உட்காந்து அமிர்த வேலை எவ்வளவு நேரம் பண்ணீங்க, முரளி எவ்வளவு நேரம் படிச்சீங்க, டிராஃபிக் கண்ட்ரோல் எத்தனை பண்ணீங்க டிக் பண்ணுங்க, எவ்வளவு நிமிஷம் பண்ணீங்க டிக் பண்ணுங்க. அப்புறம் நீங்க சாப்பாடு போக் வச்சிங்களா, எவ்வளவு நேரம் சாப்பிட்டீங்க, பாபா நினைவுல எவ்வளவு நேரம் சாப்பிட்டீங்க, 3 வேளையும் சாப்பாடு பாபா நினைவுல சாப்பிட்டீங்களா, அப்புறம் போக வச்சிங்களா. இதெல்லாம் வச்சாலே நம்ம மாறிடலாம். அடுத்து நம்ம நைட்டு தர்பார் பண்ணணும். யாருக்காவது துக்கம் கொடுத்தோமா, இதெல்லாம் நம்ம தர்பார் நடத்திட்டு தூங்க போகும்போது 1/2 மணி நேரம் பாபா நினைவுல இருந்துட்டு தூங்கணும். அப்ப செக் பண்ணணும், இவ்வளோ நேரம் நான் நினைச்சேன், இவ்வளோ நேரம் நினைக்காம விட்டுட்டேன், இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்ட்டு நமக்கே தெரிஞ்சிடும். அதனாலதான் சார்ட் வைக்க சொல்றாரு. நாம இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும்ன்றாரு. இப்ப நமக்கு நேரம் இல்லை, டைமே இல்லை, முடிஞ்சு போச்சு, இப்போ வீட்டுக்கு போகணும். ஞானத்தையும் இங்கே விட்டு தான் செல்வோம். இந்த ஞானம் கேட்கறோம்ல, இது கூட நம்ம கூட வராதுன்றாரு. எதையுமே நம்ம எடுத்துட்டு போக போறது, புத்தியில ஞானம் வரும், ஆனாலும் இந்த ஞானம் தான் பாபா கொடுத்ததா இந்த ஞானம்ன்றது கூட அங்க ஞாபகம் இருக்காது. ஆனா ஆத்மாபிமானி நிலையில இருப்போம். ஞானத்தின் பாட்டு இப்ப முடிவடைகிறது. இவ்வளவு சிறிய ஆத்மாக்கள் எவ்வளவு பாட்டு இருக்குது பாருங்க. 84 பிறவி எடுக்குது இல்லையா, அவ்வளவு பாட்டும் ஸ்டோர் ஆயிருக்குது. அதிசயமாகும் அல்லவான்ற. இதெல்லாம் எங்க போய் சொல்றது, எவ்வளவு அதிசயம். ஒரு மெமரி கார்டு மாதிரி இருக்குது ஆத்மா, அதுல 84 பிறவி ஸ்டோர் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படி பண்ணாரு, இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியம்ன்றாரு. இது முழுமையாக அவினாஷி நாடகமாகின்றது. இது அழிவற்ற நாடகம், டிராமா. இவ்வாறாக நீங்கள் உள்முகமாகி உங்களிடமே உரையாடி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவுமே குஷியாக இருக்கும்ன்றார். இது மாதிரிலாம் நீங்க ஐயோ எப்படி இது அதிசயம் பாருங்களேன், பாபா எப்படி இதெல்லாம் பண்ணாரு அப்படின்ட்டு உள்முகமா போயிட்டு நீங்க உரையாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குஷி அதிகரிக்கின்றார். ஆத்மா ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்ற இப்பேற்பட்ட விஷயங்களை தந்தை கூறுகிறார் என்று இந்த மாதிரி உரையாடுங்க. ஆத்மா அழியாதாமே, உடம்புதான் அழியுது, ஆத்மா அழியல அப்படின்லாம் பாபா சொல்றாரு.
இது எப்படி உருவாக்கியிருப்பாரு இந்த ட்ராமாவை, எப்படியெல்லாம் இது எப்பேற்பட்ட ட்ராமா அப்படிலாம் சிந்தனை பண்ணுங்கன்றாரு. நம்ம எப்படி நடிச்சு வந்தோம், நம்ம மறுபிறவி எடுத்து எடுத்து என்னவா பிறந்திருப்போம், இப்படிலாம் யோசிச்சு பாருங்க, நல்லா ஜாலியா இருக்கும்ன்றாரு. நாடகத்தில் ஒவ்வொரு மனிதனுடையதும் ஒவ்வொரு பொருளினுடையதும் பாட்டு இப்போ பொருந்தி இருக்குதுன்றாரு. இப்போ ட்ராமால எல்லாருமே அவங்கவுங்க ரோல் தான், அவங்கவுங்க பார்ட் ப்ளே பண்றாங்க. இதுல நம்ம போய் அவங்க பார்ட்டை நடிக்க முடியாது, அவங்க நம்ம பார்ட்டை நடிக்க முடியாது. அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு, அவங்கவுங்க துக்கம் அவங்கவுங்களுக்கு. ஏன் நம்ம இடத்துல அவங்க நடிக்க முடியாது, அவங்க இடத்துல நம்ம போய் நடிக்க முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு கரெக்டா பார்த்து பொருந்தி இருக்குதுன்றாரு. இதை முடிவில்லாதது என்று கூட கூற மாட்டார்கள். இதை முடிவில்லாததுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, முடிவை அடைகிறது தான். இப்ப டிராமா முடிவு அடையுது, அதாவது இப்ப கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது, இதான் முடிவு. ஆனால் இருப்பதோ அனாதியாக. ஆனா இது ஒரு அழிவற்ற டிராமா, இது திரும்ப திரும்ப 5000 வருஷம் திரும்ப திரும்ப சுத்துது. அதாவது கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம், அப்புறம் திரேதாயுகம், அப்புறம் துவாபரம், கலியுகம், திரும்ப வந்து சத்தியுகம். இது அனாதியாக ரிப்பீட் ஆயிட்டே இருக்கின்றார். எவ்வளவு பொருட்கள் உள்ளன, இவற்றை இயற்கை என்று கூறலாமா, இதெல்லாம் இயற்கைன்னு சொல்லலாமான்னு கேட்கிறார். சிலர் சொல்றாங்களே கடவுளே இல்லை, இயற்கை தான் கடவுள்ன்றாங்க. இறைவனுடைய இயற்கை என்று கூட இதை கூற முடியாதுன்றாரு. இது ஒரு நேச்சரா நடக்குதுன்னு கூட சொல்ல முடியாதுன்றாரு. ஏன்னா அவருக்கே அதில் பாட்டு உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நானே இந்த நாடகத்துக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கிறேன், டிராமா கட்டுப்பட்டுதான் இருக்கேன். நான் எனக்கே இதுல ஒரு பாட்டு இருக்கு, நான் வந்து நடிக்கிறேன், கடைசியா வரேன், வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். இந்த சங்கமிகத்துல தான் ஒரு பாட்டு நடக்குதுன்றாரு. டைரக்டர்லாம் அந்த சினிமால கடைசியா வருவாங்களா, அந்த மாதிரி இவரும் டைரக்டர் கடைசியா வந்துட்டு அந்த டிராமாவுக்கு சுபம் லாபம் போட்டு முடிச்சுட்டு டிராமா முடிச்சுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. இதுதான் அவரோட ரோல். அவர் சொல்றாரு, எனக்கு கூட இதுல பாட்டு இருக்குன்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோகத்தில் நிறைய உழைப்பு உள்ளது. கர்மம் செய்யும் போது எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கிறது என்று ட்ரையல் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். இப்ப வேலை செஞ்சுக்கிட்டே பாபா நினைக்கிறேனா அப்படின்னு ட்ரையல் பாருங்க. இப்ப சமையல் பண்றீங்க, புத்தியில பாபா நினைவோட சமைக்கிறீங்களா, சாமான் விளக்குறீங்க, புத்தியில பாபா நினைவு இருக்கா, செக் பண்ணி பாருங்க. உங்களை நீங்க தான் செக் பண்ணணும், மத்தவங்க எப்படி செக் பண்ண முடியும்? நம்ம மனசுல நினைக்கிறோமா இல்லையான்ட்டு நம்ம தான் செக் பண்ண முடியும். கடவுளுக்கு அவர் மேல இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. மத்தவங்களுக்கெல்லாம் தெரியாது, நமக்கு தான் தெரியும் நம்ம நினைக்கிறோமா இல்லையான்ட்டு. அதனால நீங்களே ட்ரையல் பாருங்க. நினைவில் இருப்பதில் தான் நன்மையே இருக்குதுன்றாரு. உங்க நன்மைக்கு தான் சொல்றேன்றாரு. இனிமையான பிரியதர்ஷனரை மிகவும் அன்புடன் நினைவு செய்யணும், அப்பதான் பாவம் போகும். கர்மாதி அடைஞ்சு தாதி மாதிரி நம்மளும் போக முடியும் இல்லையா. அதான் சொல்றாரு. இப்ப அன்போட நினைவு செய்யணும். நினைவின் சார்ட் இப்ப வைக்க வேண்டும்ன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், நுண்ணிய புத்தி மூலமாக இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த டிராமாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் ரகசியத்தை. இது மிக மிக கல்யாணக்காரி மங்களகரமான நாடகமாகுன்றார். நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான்றார். டிராமால ஒன்னொன்னும் அக்யூரேட்டா நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னு நீங்க கேள்வியே கேட்க தேவையில்ல, எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்குன்றாரு. நாம் என்ன பேசுகிறோமோ அல்லது செய்கிறோமோ அது மீண்டும் 5000 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் நடைபெறும்ன்றாரு. இதை சரியாக புரிந்து கொண்டு குஷியாக இருக்கணும். இப்ப நீங்க குஷியா இருங்க, எது கடந்து போனாலும் அதை பார்த்து எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்ட்டு குஷியா கடந்து போகின்றாரு. வரதானம், தனது சிரேஷ்ட வாழ்க்கை மூலம் பரமாத்மா ஞானத்தின் பிரத்யட்ச நிரூபணம் கொடுக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ நம்மளுடைய சிரேஷ்ட வாழ்க்கையை நம்ம வாழணும், அதன் மூலமா பரமாத்மா ஞானத்தை பிரத்யட்சமா நிரூபணம் செய்யணுன்ற நம்ம வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இவங்களை யாரோ ரெடி பண்ணியிருக்கிறாங்க, இவங்க பின்னாடி கடவுளே இருக்கிறாரு, அதனாலதான் இவ்வளவு ஜாலியா வாழறாங்க இந்த மாதிரி ஒரு மோசமான கலியுகத்துலன்ட்டு சொல்லணும் எல்லாரும். அந்த மாதிரி நிரூபணம் கொடுக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. தன்னை பரமாத்மா ஞானத்தின் பிரத்யட்ச பிரமாணம் அல்லது நிரூபணம் என புரிந்து கொள்வதால் மாயா ப்ரூஃப் நீங்க ஆகிடுவீங்க. பிரத்யட்ச நிரூபணம் உங்கள் சிரேஷ்ட பவித்திர வாழ்க்கை தான் ஆகுன்றார். உங்க வாழ்க்கை தான் பிரத்யட்ச நிரூபணம்ன்றார். அனைத்திலும் பெரிய நடக்க முடியாதது என்ற நிலையிலிருந்து நடக்கக்கூடியதாக ஆகும் விஷயம் என்ன தெரியுமா? இல்லறத்தில் இருந்து கொண்டே இதை கடந்த உள்ளுணர்வில் இருப்பதாகும். வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு காட்டுக்கெல்லாம் நம்ம போல, எல்லா பிரச்சனையும் நமது இருக்குது, ஆனாலும் நம்ம காட்டுக்கு ஓடுறோமா? நம்ம வீட்டிலே தான் இருக்கிறோம், வீட்டிலேயே இருந்துகிட்டு எல்லாத்தையும் கடந்த உள்ளுணர்வுல நம்ம இருக்கிறது. இதுதான் வந்து நடக்க முடியாதது கூட நடக்கக்கூடியதாக ஆகும் விஷயம்ன்றார். தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்திலிருந்து அப்பாற்பட்டு விலகி இருப்பதாகுன்றாரு. சுத்தமா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம உலகையே மறந்து மேல ஓடிடுறோம், பரிஸ்தாவா பறந்துன்றாரு. இந்த தேக உலகத்தையே மறந்து போயிடும். அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க, நம்ம என்ன பண்றோம், புத்தி மூலமா பரிஸ்தாவா பறந்து பூமிக்கு மேல ஓடி போயிடும், பாபா கிட்ட ஓடிரும் சுச்சும் உலகத்துக்கு. அவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு எதாவது கவலையா மேல வந்துருங்கன்றாரு.
அங்க போய் அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். யாரும் பேசுறதுக்கு இல்லையா, போய் அவர் கூட பேசிட்டு இருங்க, அவர் தான் நாள் முழுதும் ஃப்ரீயா இருக்கிறான்றாரு. வாங்க குழந்தைகளேன்னு கூப்பிடுறாரு. அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். பழைய சரீரத்தின் கண்களால் பழைய உலகத்தின் பொருட்களை பார்த்தாலும் இப்ப பார்க்காது இருக்க வேண்டும்ன்றாரு. இப்ப இந்த பழைய சரீரம், இது எத்து போன சரீரம், இதோட கண்ணால நீங்க பாக்குறது எல்லாமே பார்க்காம இருங்கன்றாரு. ஏன்னா எல்லாம் அழிய போகுது. அதாவது சம்பூர்ண பவித்திர வாழ்க்கையை வாழ்வது, இதுதான் பரமாத்மாவை பிரத்யட்சம் செய்வதற்கான அல்லது மாயா ப்ரூஃப் ஆவதற்கான சகஜ சாதனமாகுன்றாரு. நீங்க வாழற வாழ்க்கை தான் கடவுளை பிரத்யட்சம் பண்ண வேண்டிய வாழ்க்கைன்றாரு. பவித்திரமான நீங்க தூய்மையான சம்பூர்ண தூய்மையான வாழ்க்கையை வாழறீங்க பாருங்க, அதை பார்த்து தான் எல்லாரும் மாறுவாங்க, எல்லாரும் வருவாங்கன்றாரு. அதுதான் மாயாபூர்வ ஆவதற்கான சகஜ சாதனமாகுன்றாரு. ஸ்லோகன்: கவனம் என்ற காவலாளி சரியாக இருந்தால் அதீந்திரிய சுகத்தின் கஜானா தொலைந்தே போகாது. அட்டென்ஷன்ட்டு ஒரு காவலாளி வச்சிருங்க, அது எப்படி தொலையும்னு பார்த்துடலாம் அந்த அதீந்திரிய சுகம். ஏன்னா நீங்க அட்டென்ஷன் வைக்காதனால தான் அந்த அதீந்திரிய சுகம் தொலைஞ்சு போயிடுது இல்லையா. பாபாவை நினைக்கிறதே இல்லை, அதனால தான் அதீந்திரிய சுகம் கிடைக்கிறதே இல்லை. அப்பப்போ அட்டென்ஷன் வைங்க. அட்டென்ஷன் ஒரு காவலாளியை வச்சிருங்க, வெளியில வச்சிருங்க, ஒரு குர்கா வச்சிருங்க. இந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு குர்கா, அந்த ஒரு பிரதர் சொன்னாரு, கண்ணுக்கு முன்னாடி ஒரு குக்கா வச்சிருங்க, காதுக்கு முன்னாடி ஒரு குக்கா வச்சிருங்க. இந்த தேவையில்லாத விஷயம் வரும்போது சொல்லுங்க, கவனம் கொடுங்க இந்த காதுக்கு, இதெல்லாம் கேட்காத அப்படின்னு. கண்ணுக்கு அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்த பார்க்காத அப்படின்ட்டு காவலாளி போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் வச்சுட்டீங்கன்னா இந்த அதீந்திரிய சுகத்தின் கஜானா உங்களுக்கு தொலைஞ்சு போகாதுன்றாரு. அவ்யக்த இஷாரா: இணைந்த ரூபத்தின் ஸ்மிருதி மூலம் சதா வெற்றியாளராய் பாகுங்க. தந்தையை கம்பானியனாகவோ ஆகியிருக்கிறீங்க. இப்ப அவர் தான் நம்மளுடைய கம்பானியன் இல்லையா, துணைவனா இருக்கிறாரு. இப்போது அவரை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்யுங்க. அவரும் நீங்களும் ஒன்னா இருக்கிறீங்க. அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி இணைந்த சுரூபமா இருக்கிறீங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்க. இந்த அனுபவத்தை ஸ்மிருதியில் கொண்டு வந்து ஸ்மிருதி சுரூபம் ஆகிடுங்க. இந்த நினைவுல கொண்டு வந்துருங்க அடிக்கடி. நான் தனியா இல்லை, என் கூட என் துணைவனே இருக்கிறார், என் சிவனே என் கூட இருக்கிறார், நான் சிவசக்தி இணைந்த சொரூபம், நான் தனியா நான் எங்க இருக்கிறேன், என் கூட கடவுளே இருக்கிறாரு, சிவனே என் கூட இருக்கிறாரு, சக்தி இணைந்த சொரூபமா நான் இருக்கிறேன். அடிக்கடி இப்ப செக் பண்ணி பாருங்க, இணைந்த ரூபத்தில் இருக்கிறேனா, விலகி விடாமல் இருக்கிறேனா. அவரை புடிச்சிக்கு வச்சுக்கோங்க, நெற்றி பூர்வத்துல விடாதீங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க, இணைந்த ரூபத்துல இருக்கிறேன்னா, விலகி விடாமல் இருக்கிறேன்னா. எவ்வளவு இணைந்த ரூபத்தின் அனுபவத்தை அதிகரித்து கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவு பிராமண வாழ்க்கை மிகவும் அன்பானதாக, மனதை மகிழ்ப்பதாக அனுபவமாகுன்றார். நீங்க எந்த அளவுக்கு பாபா கூட இணைந்த ரூபத்தின் அனுபவத்தை அதிகரிச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், மிகவும் அன்பானதாக இருக்கும். நீங்களும் அன்பா அதை ஃபீல் பண்ணுவீங்க, உங்க கூட இருக்கிறவங்களும் அவ்வளவு அன்பை உங்கள்கிட்ட அனுபவம் பண்ணுவாங்க. அது மாதிரி மனதை மகிழ்ப்பதாக உங்களுக்கு அனுபவம் ஆகும்னு சொல்றாரு. நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, கூட இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுப்பீங்க, திருப்தியா வச்சுப்பீங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.